أئمة يدعون إلى النار ويوم القيامة لا ينصرون وأتبعناهم في هذه الدنيا لعنة ويوم القيامة هم من المقبوحين. قال النبي صلى الله عليه وسلم: أخوف ما أخاف على أمتي الأئمة المضلين. وقال النبي صلى الله عليه وسلم: إنما أخاف على أمتي الأئمة المضلين. أبو داود الترمذي أحمد. الله يقول நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். நரகத்தின் பால் அழைக்கக்கூடிய தலைவர்கள் இருந்து ஒரு நரகப்படுகிறது. அதற்கு 1 மணி 30 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. நரகத்தின்பால் அழைக்கக்கூடிய தலைவர்கள் என்று தலையங்கமிடப்பட்டதற்குரிய அடிப்படை காரணம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை வானத்திலிருந்து இறக்கி வைத்து இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பூரணப்படுத்தி விட்டான். அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்தில் இந்த மார்க்கம் பூரணமாக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்படி பூரணமாக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர், அதற்கு பிறகு வந்த கலீஃபாக்கள், இவருடைய காலங்கள் கழிந்ததற்கு பிறகு இஸ்லாம் என்ற பெயரில் தோன்றிய சில அறிஞர்கள், உலமாக்கள் இந்த மார்க்கத்தில் இல்லாதவைகளை உள்ளே கொண்டு வந்து புகுத்தி விட்டார்கள். இதே போன்று மார்க்கத்தில் இருக்கக்கூடியவைகளை ஹதீஸ்கள் வஈபானவைகள், பலவீனமானவைகள் என்று கூறி மார்க்கத்திலிருந்து தூரமாக்கி அமல்கள் செய்து கொண்டிருந்த மக்களை அவர்கள் அமல் செய்ய முடியாதவர்களாகவும் அந்த அமல்களை அவர்கள் உதறி தள்ளக்கூடியவர்களாகவும் ஆக்கிவிட்டார்கள். 2 வேலைகள் நடைபெற்றிருக்கின்றன. மார்க்கத்தில் இல்லாதவைகளை உள்ளே புகுத்தி இருக்கின்றார்கள், மார்க்கத்தில் உள்ளவைகளை இல்லாமலாக்கியிருக்கிறார்கள். மார்க்கத்தில் ஒன்றை புகுத்துவதும் தடுக்கப்பட்ட ஒன்றாகும். இதே போன்று மார்க்கத்தில் இருக்கின்ற ஒன்றை இல்லாமலாக்குவதும் பெரும் குற்றமாகும். இந்த நவீன காலத்திலும் சில உலமாக்கள் தோன்றி இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அதிகமான விடயங்களை இல்லாமலாக்கிவிட்டார்கள். அழகாக மக்கள் அமல் செய்து கொண்டிருந்தவர்களை ஹதீஸ்கள் எல்லாம் பலவீனமானவைகள் என்று கூறி அவர்களை அமல்களில் இருந்து தூரமாக்கிவிட்டார்கள். எனவே இந்த சத்தியத்தை இன்று உலகத்தில் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் என்றால் அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான். ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய ஒரு கடமை, எந்தெந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் கை வைக்கப்படுகின்றதோ அதை இனம் கண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துவது மிக முக்கியமான ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் சமீப காலமாக நாங்கள் பார்த்து வந்தோம், புது புது உலமாக்கள் தோன்றி அதிகமான விடயங்களை இவைகள் மார்க்கத்தில் உள்ளவைகள் அல்ல என்று கூற ஆரம்பித்திருக்கிறார்கள். உடனே நாங்கள் இப்படி ஒரு ஏற்பாடு செய்தோம், இதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று. இந்த கூட்டம் சுமார் ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னால் நடைபெற வேண்டிய ஒன்று. சில தடங்கல்கள் வந்ததனால் அப்படி அது தாமதமாகி விட்டது.
அல்லாஹ்வுடைய உதவியினால் இன்றைக்குத்தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது, ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே எங்களுடைய தலையங்கம், இந்த தலையங்கம் என்னவென்றால், நரகின்பால் அழைக்கக்கூடிய தலைவர்கள் என்று நாங்கள் தலையங்கமிட்டிருக்கின்றோம். தலைவர்கள் என்று சொல்லும் போது அரபு மொழியில் அதற்கு இமாம் என்று சொல்லப்படும். இமாம் என்றால் தலைவர், வழிகாட்டி. இதனுடைய பன்மை அல் அஇம்மா, வழிகாட்டிகள், தலைவர்கள். அல் குர்ஆனில் இந்த தலைவர்களை, இமாம்களை இரண்டாக பிரித்திருக்கின்றது. அல் குர்ஆன் பிரித்து காட்டுகின்றது. சில தலைவர்கள், இமாம்கள் இருப்பார்கள், அவர்கள் மக்களை நேரான வழியில் நடத்தி கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், وَجَعَلْنَاهُمْ أَئِمَّةً يَهْدُونَ بِأَمْرِنَا, எங்களுடைய கட்டளைகளை கொண்டு மக்களை வழிநடத்துகின்ற தலைவர்களை நாங்கள் ஆக்கியிருக்கின்றோம். وَأَوْحَيْنَا إِلَيْهِمْ فِعْلَ الْخَيْرَاتِ, நற்கர்மங்களை நீங்கள் செய்யுங்கள் என்றும், وَإِقَامِ الصَّلَاةِ, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்றும், وَإِيتَاءِ الزَّكَاةِ, ஜகாத் கொடுங்கள் என்றும் நாம் அவர்களுக்கு வஹி அறிவித்தோம். وَكَانُوا لَنَا عَابِدِينَ, இப்படிப்பட்ட இந்த இமாம்கள், தலைவர்கள் முற்றிலும் எங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக நடந்தார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். 21வது அத்தியாயம் சூரத்துல் அன்பியா 73வது வசனம். இப்படி இமாம்கள், தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். முற்றிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் வஹி மூலம் அறிவித்தவர்களை தாங்களும் எடுத்து நடந்து அடுத்தவர்களுக்கு சொல்லி வந்திருக்கிறார்கள். இதே போன்று தலைவர்கள் மறுமை நாள் வரைக்கும் இருப்பார்கள் என்றும் இந்த குர்ஆன் அல் குர்ஆன் அல் ஹதீஸில் வந்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கம், இந்த கலிமா சொன்ன கூட்டம் பல கூட்டங்களாக, பிரிவுகளாக பிரிந்து விடுகின்றார்களோ, அந்த காலத்தில் நேர்வழியில் இருக்கக்கூடிய, நேர்வழி நடத்துகின்ற ஒரு இமாம் இருப்பார். இருந்தால் நீங்கள் அவரோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். தல்ஜமு ஜமாஅத்தல் முஸ்லிமீன் வ இமாமஹு, பிரிவு காலத்தில் நீண்ட ஒரு ஹதீஸ். பிரிவு காலத்தில் அனைத்து பிரிவுகளை விட்டு ஒதுங்கி ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற அமைப்பையும் அதன் இமாம், தலைவரையும் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ஹதீஸ் கூறுகின்றது. எனவே நேர்வழி நடத்துகின்ற இமாம்கள், தலைவர்கள் இருப்பார்கள் என்று அல் குர்ஆனும் கூறுகின்றது, அல் ஹதீஸும் சொல்லுகின்றது. இதே போன்று மக்களை வழிகெடுக்கின்ற, நரகத்தின்பால் அழைக்கின்ற தலைவர்கள், இமாம்களும் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றார். وَجَعَلْنَاهُمْ أَئِمَّةً يَدْعُونَ إِلَى النَّارِ, சில இமாம்கள், தலைவர்களை நாங்கள் ஆக்கியிருக்கின்றோம். அவர்களுடைய பணி என்னவென்றால் மக்களை நரகத்தின்பால் அழைப்பார்கள். அல் குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை நாங்கள் அல் குர்ஆனை திறந்து பார்க்க வேண்டும். ஒரு பிழையான கருத்து ஊட்டப்பட்டு அல் குர்ஆனை படிக்க கூடாது, அது பொதுமக்களுக்கு விளங்காது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. நீங்கள் அல் குர்ஆனை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இந்த குர்ஆன் சரியான நேரான வழியை காட்டிக் கொண்டிருக்கிறது. அம்லஹும், அல்லாஹ் தஆலா குர்ஆனை கேட்கின்றான், என்ன இவருடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கின்றதா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் எடுத்து சிந்திக்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இவருடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று கேட்கிறான். எனவே அல் குர்ஆனை எடுத்து நாங்கள் படிக்க வேண்டும். அசுன்னாவோடு எங்களுக்கு தொடர்பு இருக்க வேண்டும். அப்போதான் இந்த இஸ்லாத்தை சரிவர புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான் பாருங்கள், وَجَعَلْنَاهُمْ أَئِمَّةً يَدْعُونَ إِلَى النَّارِ, சில இமாம்களை, தலைவர்களை நாங்கள் ஆக்கியிருக்கின்றோம். அவர்களுடைய பணி நரகத்தின்பால் மக்களை அழைப்பார்கள். وَيَوْمَ الْقِيَامَةِ لَا يُنْصَرُونَ, மறுமையில் இவர்களுக்கு எந்த உதவியும் செய்யப்பட மாட்டார். وَأَتْبَعْنَاهُمْ فِي هَذِهِ الدُّنْيَا لَعْنَةً,
இந்த உலகத்திலே அவர்களுக்கு லஅனத் சாபத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம். வயௌமல் கியாமத்தி ஹும் மினல் மக்பூஹீன், மறுமையிலே அவர்கள் மிகவும் இழிவுபடுத்தப்பட்டவர்களாகி விடுவார்கள் என்று குர்ஆன் கூறுகின்றது. எனவே அல் குர்ஆன் கூறுகின்றது இப்படி சில இமாம்கள் இருப்பார்கள், அவர்கள் மக்களை நரகத்தின்பால் அழைப்பார்கள் என்று. இதே போன்று அல் ஹதீஸும் கூறுகின்றது. சஹீஹான ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். சொன்னார்கள், அஹ்வஃபு மா அஹாஃபு அலா உம்மத்தி, என்னுடைய உம்மத்துக்கு நான் பயப்படுவதிலே மிகவும் பயப்படக்கூடிய விடயம் என்னவென்றால் அல் அஇம்மத்துல் முதில்லூன் என்றார்கள். வழிகெடுக்கும் தலைவர்கள், இமாம்கள். இது அபு நயீம் என்ற இமாம் தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ். இதை நன்றாக கவனியுங்கள். என்ன சொன்னார்கள்? இவர்கள் யார்? கலிமா சொல்லாத வெளியில் உள்ளவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்று, அல்லாஹ்வை ஏற்று, மறுமையை ஏற்று, அல் குர்ஆன் அல் ஹதீஸ் படி நடக்க வேண்டும் என்று கூறுகின்றவர்களிலே சில இமாம்கள், தலைவர்கள் இருப்பார்களாம். இவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் மிகவும் பயந்திருக்கிறார்கள். என்ன காரணம்? அல் அஇம்மத்துல் முதில்லூன், இவர்கள் மக்களை வழிகெடுத்து விடக்கூடிய தலைவர்கள் என்று சொன்னார்கள். இருப்பார்களா? இல்லையா? அல் குர்ஆன் அல் ஹதீஸ் கூறுகின்றது இருப்பார்கள் என்று. இதே போன்ற அபூ தாவூத், திருமதி, தாரமி, அஹமதிலே நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு ஹதீஸ் வருகின்றது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னமா அஹாபு அலா உம்மதி அல் அஇம்மத்தல் முதில்லீன் என்றார்கள். என்னுடைய உம்மத்துக்கு நான் பயப்படுவதெல்லாம் வழிகெடுக்கும் தலைவர்களைத்தான் என்றார்கள். நான் நேரான பாதையில் மக்களை விட்டு செல்கிறேன், இரவும் பகலை போன்றது. ஹஜ்ஜத்துல் விதாவில் சொன்னார்கள், இரண்டை விட்டு செல்கின்றேன். இதை நீங்கள் பிடிக்கும் காலமெல்லாம் வழிகட மாட்டீர்கள். அல் குர்ஆன் அல் ஹதீஸ். இப்படி இந்த தெளிவான பாதையில் இருக்கக்கூடிய இந்த உம்மத்தை பின்னால் ஒரு சில இமாம்கள், தலைவர்கள் வந்து வழிகெடுத்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பயந்திருக்கின்றார்கள். சரி, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி பயந்தது நடைபெற்று விட்டதா இல்லையா என்றால் நடைபெற்று விட்டது. நாங்கள் பார்க்கின்றோம், எத்தனையோ தலைவர்கள், இமாம்கள், வழிகாட்டிகள் தோன்றி மக்களை அப்படி இஸ்லாத்தில் இருந்து தூரமாக்கி விட்டார்கள். மார்க்கத்தில் இல்லாதவர்களை கொண்டு வந்து புகுத்தி விட்டார்கள். மார்க்கத்தில் உள்ளவைகளை மார்க்கத்திலிருந்து இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். இதை இன்று மக்களுக்கு எடுத்து காட்டுவதுதான் எங்களுடைய இந்த தலைப்பு. இப்படிப்பட்ட தலைவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் உங்களுக்கு கூறப்போகின்றோம். ஆனால் அந்த தலைவர்கள் யார், அவர்களுடைய பெயர் என்ன, எந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் நாம் சொல்ல விரும்பவில்லை. அது அவர்கள் விரும்புகின்றார்களும் இல்லை, அது சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. விடயங்களை நாங்கள் விளங்கிக் கொண்டால் சரி. இப்படி சிலர் சொல்லி இருக்கிறார்கள், இது சரியா பிழையா என்றால் இது அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முரணானது, இதோ இருக்கிறது சஹீஹான ஹதீஸ் குர்ஆன், நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நாங்கள் கூறுவோம். விரும்பியவர்கள் இதை பின்பற்ற வேண்டியதுதான். நாங்கள் யாரையும் நிர்பந்திக்க மாட்டோம். அல்லாஹ் குர்ஆனை கூறுகின்றான், தெளிவாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இந்த மார்க்கம் தெளிவாக இருக்கிறது, மிகவும் தெளிவாக இருக்கிறது. சத்தியம் எது, அசத்தியம் எது என்பது பிரிக்கப்பட்டு விட்டது என்றும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே எங்களுடைய இந்த தஅவத்தின் சுருக்கம் என்னவென்றால், இது எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை. இதை மறைக்கவும் முடியாது, பொய் என்று சொல்லவும் முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்தியத்தை கொண்டு வந்ததும் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, ஹதீஜா போன்ற சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு இது சத்தியம் என்று பட்டது, உடனே ஏற்றுக்கொண்டார்கள். அதே நேரத்தில் மக்காவில் எத்தனை பேர்கள், அறிஞர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு இது படவில்லை, இது பிழை என்று எதிர்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஜமாத் அப்படியே வளர்ந்து பெருத்த ஒரு கூட்டமாகி நேரான பாதையில் போய்கொண்டிருந்தது. ஒரு கூட்டம், ஒரு தலைமைத்துவம், அல் குர்ஆன் அல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய வஹிமட்ட மார்க்கம் முழு உலகத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவிக்கப்பட்டது, இந்த கூட்டம் சிதறி சின்னா சின்னமாகிவிடும் என்று வஹி மூலம் அறிவிக்கப்பட்டது.
உடனே சொன்னார்கள், இந்த உம்மத் ஒரு காலத்தில் பல பிரிவுகளாக பிரிந்துவிடும். ஆனால் பிரிந்தால் அனைத்து கூட்டங்களும் சுவர்க்கம் செல்லுமா என்றால் சொன்னார்கள், இல்லை, அதிலே 72 நரகமும் ஒரு கூட்டம் சுவர்க்கமும் செல்லும் என்றார்கள். இது சஹீஹான ஹதீஸ். எனவே இதை ஒவ்வொருவரும் இந்த ஹதீஸை விளங்கி தங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். எனவே அந்த சுவர்க்கத்தின் பாதையிலே இழுத்து கொண்டு போய் விடக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லை. அந்த பாதையை நாங்கள் காட்டுவோம். இதோ இருக்கின்றது பாதை, இந்த பாதையிலே நீங்கள் சென்றால் சுவர்க்கத்தை அடைவீர்கள். இதோ பல பாதைகள் இருக்கின்றன, அந்த பாதைகளிலே நீங்கள் சென்றால் நரகத்தை அடைந்து விடுவீர்கள் என்று நாங்கள் கூறுகின்றோம். அவ்வளவுதான். எனவே இந்த அடிப்படையில் நரகத்தின்பால் அழைக்கக்கூடிய இந்த இமாம்கள், தலைவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் இப்போது உங்களுக்கு சுட்டிக்காட்டப் போகின்றோம். இதில் 2 விதமான தலைவர்கள். ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மார்க்கத்தில் இல்லாதவைகளை கொண்டு வந்து உள்ளே புகுத்தி இருக்கிறார்கள். அந்த தலையங்கத்தை இன்றைக்கு நாங்கள் எடுக்கவில்லை. அது இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாங்கள் ஏற்பாடு செய்ய போகின்ற ஒரு கூட்டத்தில் அதை விளக்குவோம். இன்று மார்க்கத்தில் உள்ளவைகளை அது மார்க்கத்தில் உள்ளவைகள் அல்ல என்று வெளியேற்றி இருக்கின்றார்களே, அவைகளை நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகின்றோம். இதில் சுமார் எங்களுக்கு தெரிய ஒரு 15 விடயங்கள் இருக்கின்றன. மார்க்கங்கள், மார்க்கத்தில் உள்ளவைகள். இவைகளை இந்த தலைவர்கள் வந்து இது மார்க்கத்தில் உள்ளது அல்ல, இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இதை நம்ப வேண்டிய தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறார்கள். ஏதோ மார்க்கம் ஒன்று இருக்கிறது என்று நினைத்து முழுக்க முழுக்க இந்த துன்யாவிலே மூழ்கி இருக்கக்கூடிய மக்கள் சில குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி சில வணக்கங்களை செய்வார்கள். அதையும் இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். எனவே இதையும் இல்லாமல் ஆக்கினால் மார்க்கத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நேரமும் இருக்காது, மார்க்கத்தை பற்றி எந்த ஒரு அச்சமும் மக்களுக்கு இருக்காது. எனவே என்ன நடக்கும்? ஷைத்தான் வெகு தூரத்தில் அவர்களை வழிகெடுத்து விடுவான். அந்த 15 விடயங்களையும் நாம் இப்போது உங்களுக்கு சுட்டி காட்டுவோம். சுட்டி காட்டியதற்கு பிறகு முடியுமானவரை, அதாவது 11 மணி வரைக்கும் நேரம் இருக்கிறது, அதில் ஒவ்வொரு மசாலாவை நாம் எடுத்து இவர்கள் தெளிவான பிழையில் இருக்கிறார்கள், அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் இப்படி சொல்கிறது என்பதை நாம் உங்களுக்கு முன்வைப்போம் முடியுமானவரை. இதில் மீதி நிச்சயமாக இருக்கும். அதை இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய அடுத்த கூட்டத்தில் ஒரு தலையங்கமாக நாங்கள் வைப்போம். தொடர் 2 என்று. முதலாவது, நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். இன்றைக்கு உலகத்தில் என்ன நடக்கிறது என்றால், ரமலான் மாதம் வந்தால் பிறை 20 பிறை காணும் வரைக்கும் பள்ளிகளில் ஏத்திக்காக இருப்பார்கள். எல்லா பிரிவுகளும் ஏத்திக்காக இருப்பார்கள். அதில் எந்த வித்தியாசம் கிடையாது. புதிதாக சில இந்த உலமாக்கள், இந்த நரகத்தின்பால் அழைக்கக்கூடிய தலைவர்கள் தோன்றி என்ன சொல்கிறார்கள் என்றால், அல் இஅ்திகாஃப் என்பது 3 பள்ளிகளில் மட்டும்தான் இருக்கலாம். மக்காவிலும், மதீனாவிலும், பைத்துல் மக்தஸிலும். வேறு எந்த பள்ளிகளிலும் ஏத்திகாஃப் இருக்க முடியாது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கும் கோடான கோடிக்கணக்கான பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஏத்திகாஃப் எல்லாம் பாத்தில், இது செல்லுபடியாகாது என்று கூறுகின்றார்கள் அல்லது உணர்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை கொடுக்க வேண்டும். இப்படி சில இருப்பார்கள், தெரியாமல் மார்க்கத்தில் கை வைப்பார்கள், ஆனால் பிறகு விளங்கியவுடன் ஏற்றுக்கொள்வார்கள். உமர் இப்னு கத்தாப், இதே போன்று அம்ர் இப்னு ஆஸ், இக்ரிமா இப்னு அபீ ஜஹில் போன்றவர்கள்லாம் மிக கடுமையாக இதை விமர்சித்து எதிர்த்தவர்கள். ஆனால் பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதே போன்று இப்படி பிழையான கருத்துக்களை வைக்கக்கூடிய உலமாக்கள் இந்த எங்களுடைய இந்த உரைகளை கேட்டு ஒருவேளை அவருடைய கருத்தை மாற்றிக் கொள்வதற்கு இடம்பாடு இருக்கின்றது.
எனவே நாங்கள் ஒவ்வொன்றாக விளக்குவோம். இந்த இஅ்திகாஃபை சொல்லுகின்றார்கள் 3 பள்ளிகளில் மட்டும்தான் இருக்கலாம், வேறு எந்த பள்ளியிலும் இஅ்திகாஃப் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அது பாத்தில் என்று கூறுகிறார்கள். இது ஒரு விடயம். இது முற்றிலும் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான ஒரு கருத்து. இரண்டாவது விடயம், நாங்கள் பார்க்கின்ற உலகத்தில் எந்த பகுதியில் நீங்கள் சென்று பார்த்தாலும் வெள்ளிக்கிழமை ஜும்ஆ ஓதும் போது இமாம் தன்னுடைய கையில் ஒரு தடியை வைத்துக் கொண்டிருப்பார். அத்தா என்று சொல்லக்கூடிய தடி. இது நபி வழி, அந்த காலத்தில் இருந்து தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய ஒன்று. இந்த புதிய தலைவர்கள் தோன்றி உலமாக்கள் வெள்ளிக்கிழமையில் இமாம் குத்பா ஓதும் போது கையில் தடி எடுப்பது சுன்னத்து இல்லை என்று கூறி சில பள்ளிகளில் நீங்கள் பாருங்கள், கையில் தடி இல்லாமல் குத்பா ஓதுகிறார்கள். இது முற்றிலும் ஹதீஸுக்கு முரணான ஒரு விடயம். சஹீஹான ஹதீஸை நிராகரித்து விட்டு இப்படி செய்கிறார்கள். அது ஏன் செய்கிறார்கள் என்பது அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் தான் தெரியும். மூன்றாவது விடயம், இதையும் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஒருவர் பிரயாணத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் விரும்பினால் நோன்பு நோட்பார், அல்லது அவர் ஊருக்கு வந்ததற்கு பிறகு பெருநாள் முடிந்ததும் விடுபட்ட நோன்புகளை அவர் நோற்றுக் கொள்வார். இதுதான் குர்ஆனும் சொல்லுகின்றது, ஹதீஸும் சொல்லுகின்றது. இந்த புதிதாக தோன்றிய வழிகெடுக்கும் இந்த தலைவர்கள், நரகத்தின்பால் அழைக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ரமலான் மாதத்தில் பிரயாணத்தில் இருக்கின்ற ஒருவர் நோன்பு நோட்பது ஹராம் என்று கூறுகிறார்கள். பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் இப்படி சொல்கிறார்கள்? என்ன இவருடைய நோக்கம்? இவர்கள் குர்ஆன் ஹதீஸை விளங்கவில்லையா, அல்லது வேறு ஏதாவது நோக்கங்கள் இருக்கின்றதா என்பதை அல்லாஹ் ஒருவன் தான் அறிவான். இதுவும் குர்ஆன் ஹதீஸுக்கு முற்றிலும் முரணான ஒரு விடயம். பிரயாணத்தில் இருக்கின்ற ஒருவர் விரும்பினால் நோன்பு நோக்கலாம், விரும்பினால் அவர் நோன்பை விட்டு விட்டு பிறகு கலா செய்யலாம். இதெல்லாம் நாம் ஆதாரபூர்வமாக விளக்குவோம் பிறகு இன்ஷா அல்லாஹ். நாலாவது ஒரு விடயம், நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு நாட்டுக்கும் வெளிநாடுகளில் தொழில் புரியக்கூடியவர்கள், அவர்களுக்கு தெரியும், பார்த்திருப்பீர்கள். எந்த ஒரு பள்ளியில் பார்த்தாலும் சுபஹ் தொழுகையில் அதான் சொல்லும் போது என்ன சொல்வார்கள்? அஸ்ஸலாத்து கைருன் மினன் நௌம் என்று சொல்வார்கள். தொழுகை தூக்கத்தை விட சிறந்தது என்று சொல்லப்படும். ஆனால் ஷியாக்களை தவிர ஈரான் நாட்டில் சென்றால், சிரியா போன்ற நாடுகளில் ஷியாக்கள், இதே போன்ற நுசைரியாக்கள், அவர்கள் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் சொல்லாமல் அவர்கள் சொல்வார்கள் ஹய்யா அலல் அமல் என்று சொல்லுவார்கள். அமல் செய்வதற்கு வாருங்கள் என்று. இது அவர்களும் ஒரு பிழையான ஒரு வழியில் செல்லக்கூடிய ஒரு கூட்டம். நரகம் செல்லும் என்று சொன்ன கூட்டங்களில் அதுவும் ஒரு கூட்டம். சரி, ஒவ்வொரு பள்ளியிலும் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று கூறுவார்கள். புதிதாக வெளியிடக்கூடிய இந்த இமாம்கள், இந்த தலைவர்கள் சொல்லுகின்றார்கள், சுபஹ் தொழுகையில், சுபஹ் தொழுகைக்கு சொல்லக்கூடிய அதானில் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் சொல்லக்கூடாது. அது எப்போது சொல்ல வேண்டும் என்றால், தஹஜ்ஜத்துக்கு என்று ஒரு பாங்கு இருக்கிறது, அந்த அதானில் சொல்ல வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இது ஹதீஸுக்கு முற்றிலும் முரணான ஒன்று. அவர்கள் சொல்லக்கூடிய எதுவுமே குர்ஆன் ஹதீஸுக்கு ஒத்து போகக்கூடியதல்ல. இது நாலாவது விடயம். ஐந்தாவது விடயம் மிக பயங்கரமான ஒரு விடயம். சூரியன் உதித்திருக்கிறது. ஒருவரிடத்தில் ஒருவர் சொல்லுகின்றால் சூரியன் உதித்திருக்கிறது. அவர் கேட்கின்றால் இதுக்கு ஆதாரம் தாருங்கள். இவருக்கு ஆதாரம் கொடுக்க வேண்டுமா? சூரியன் உதித்திருக்கின்றது தெளிவாக தெரிகிறது, எதற்கு ஆதாரம்? இதே போன்று ஒரு மசலா இஸ்லாத்தில் இருக்கிறது பாருங்கள். பெண்கள் முகத்தை திறக்கலாமா என்றால் திறக்க கூடாது. மிக தெளிவான விடயம். ஆனால் இந்த வழிகளுக்கும் தலைவர்கள் வந்து தெளிவாக பகிரங்கமாக ஒவ்வொரு கிராமங்களிலும் சென்று பிரச்சாரம் செய்கிறார்கள். என்ன? பெண்கள் முகத்தை திறக்கலாம். அதில் இன்னொரு அறிஞர், அல்லாஹ் அவருக்கு நேர்வழி காட்ட வேண்டும்,
குர்ஆன் ஹதீஸை நன்றாக விளங்கிய ஒரு அறிஞர் அவர். குறை சொல்லவில்லை, எனவே அவருடைய பெயரை சொல்வதிலே பிழையில்லை. இந்தியா தமிழ்நாட்டில் பி ஜெயினுல் ஆப்தீன் என்ற ஒரு அறிஞர், குர்ஆன் ஹதீஸை கரைத்து குடித்தவர். ஆனால் ஷைத்தான் அவரை இந்த விஷயத்தில் வழிகெடுத்து விட்டான். சொல்லுகின்றார், பெண்கள் முகத்தை மூடுவது பித்அத் என்று கூறுகின்றார். ஆனால் குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக காட்டுகின்றது பெண்கள் முகத்தை மூட வேண்டும் என்று. அது எங்களுடைய அடுத்த தலைப்பு கொண்டு வருகின்றது. அதில் நாங்கள் அது விவரமாக பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். 6வது மசலா அவர்களுடையது. ரமலான் மாதத்தில் உங்களுக்கு தெரியும் முஸ்லிம் நிகழ்ச்சி என்று கூட ஒன்று ரேடியோவில் ஒளிபரப்புகின்றார்கள். அதை எல்லா மக்களும் கேட்கிறார்கள். நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு துஆ ஓதப்படுகின்றது. ஸஹபல் லமஉ வபதல்லத்தில் உரூப் வஸபத்தல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். என்ன, தாகம் தணிந்து விட்டது, நரம்புகள் எல்லாம் நனைந்து விட்டன, கூலியும் உறுதியாகிவிட்டது. இது அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த ஒரு சஹீஹான துஆ. இதை எல்லா மக்களும் இப்போது ஓதி வருகின்றார்கள். இந்த புதிதாக தோன்றிய இந்த இவர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், இந்த துஆ ஓத முடியாது, இது ஓதக்கூடாது, துஆ நோம்பு திறந்துட்டு ஓதுவதற்கு எந்த துஆவும் கிடையாது என்று கூறுகின்றார்கள். இதுவும் ஹதீஸுக்கு முரணான ஒரு விடயம். 7வது விடயம், அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனில் மிக தெளிவாக வந்திருக்கக்கூடிய ஒன்றை நிராகரிக்கின்றார்கள். இதெல்லாம் மக்களை வழிகெடுக்கக்கூடிய விடயம். எனவேதான் நாங்கள் தலைப்பிட்டோம், நரகின்பால் அழைக்கக்கூடிய மக்கள். இந்த விடயங்களை எல்லாம் ஒருவர் இவருடைய கருத்தை கேட்டு இது மார்க்கத்தில் உள்ளவைகள் அல்ல என்று சொன்னால் என்ன நடக்கும்? இவர் நரகத்துக்கு செல்வார், இவர் நரகம் செல்வார். எனவே இவரை நரகத்துக்கு அழைத்தவர்கள் யார்? இந்த தலைவர்கள் தான். அது என்ன விடயம் என்றால் சூனியம். முழு உலகத்திலும் முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள், எல்லா மதத்தவர்களும் நம்பி இருக்கின்ற ஒரு விடயம் சூனியம். சூனியம் என்று ஒன்று இருக்கிறது. இதை யதார்த்தத்தில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம், சூனியம் செய்யப்பட்டவர்களை. அல் குர்ஆன் சொல்லுகின்றது சூனியம் என்று ஒன்று இருக்கிறது. சஹீஹான ஹதீஸில் சூனியம் என்று ஒன்று வந்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெரும்பாவங்கள் 7, அதிலே ஒன்று சூனியம் என்றார்கள். இந்த உலமாக்கள் வந்து சொல்லுகின்றார்கள், சூனியம் என்று ஒன்று கிடையாது, சூனியம் என்று ஒன்று கிடையாது. குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்கக்கூடியவர்களுக்கு மாற்று விளக்கங்கள் கொடுக்கின்றார்கள். இப்படி மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது 7வது விடயம். 8வது விடயம் இருக்கின்றது, ஸலாத்து தஸ்பீஹ், தஸ்பீஹ் தொழுகை. இந்த தொழுகையுடைய சிறப்பை நீங்கள் கேட்டால் ஒரு காலமும் விடமாட்டீர்கள். ஒவ்வொரு நாளும் தொழ வேண்டும் என்றுதான் உள்ளம் சொல்லும். ஆனால் மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா இந்த துனியாவை வைத்திருக்கிறான். துனியா இல்லாமல் வாழவும் முடியாது, மார்க்கத்தையும் பின்பற்ற முடியாது. அதனால் நேரம் இல்லை. ஏதோ குறைந்தபட்ச வருடத்தில் ஒரு முறையாவது தொழுது கொள்கின்றோம், தஸ்பீஹ் தொழுகை. இந்த தொழுகையை வந்து ஹதீஸ்கள் எல்லாம் லஈஃப் என்று கண்மூடித்தனமாக யாரோ ஒருவர் சொன்னதை எடுத்து அவரை பின்பற்றி கொண்டு இந்த ஹதீஸ் லஈஃப், தஸ்பீஹ் தொழுகை இல்லை என்று கூறுகின்றார்கள். தஸ்பீஹ் தொழுகை என்று ஒன்று இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் தெளிவான ஆதாரங்களை கொண்டு நாங்கள் நிரூபிப்போம். இதே போன்று 9வது விடயம் என்னவென்றால், உங்களுக்கு தெரியும், ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகும் மக்ரிப் தொழுகைக்கு பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் என்று 7 முறை ஓத வேண்டும். ஃபஜ்ருக்கு பிறகும் மக்ரிபுக்கு பிறகும். நரக நெருப்பிலிருந்து எங்களை விடுதலையாகும். எப்படிப்பட்ட ஒரு சிறந்த துஆ என்று பாருங்கள். இந்த துஆ ஓதக்கூடாது, பித்அத் என்று கூறுகின்றார்கள். இந்த துஆ ஓதக்கூடாது, பித்அத் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இது ஹதீஸில் நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயம். 10வது விடயம் இருக்கின்றது, ஒருவர் தொழுகின்றார், தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார், அல்லது வேறு நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்திக்கின்றார். ஒரு கபரடிக்கு செல்கின்றார், அங்கு அடக்கப்பட்டவர்களுக்கு பிரார்த்தனை செய்யும் போது கையை தூக்கி துஆ செய்கின்றார்.
இப்படி ஏதோ ஒரு தனக்கு ஒரு கஷ்டம் துன்பம் ஏற்பட்ட நேரத்தில் கையை தூக்கி பிரார்த்தனை செய்கின்றார். செய்துவிட்டு அந்த கையை அப்படியே கீழே விடுவதா அல்லது முகத்திலே தடவிக் கொள்வதா என்றால் இது நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயம். துஆ செய்துவிட்டு கையை முகத்தில் தடவிக் கொள்ளலாம். ஆனால் இந்த புதிய உலமாக்கள் மூளைமார்கள் வந்து அப்படி முகத்தில் கையை தடவுவதற்கு ஆதாரம் இல்லை, அது சஹீஹான ஹதீஸ் இல்லை என்று கூறி அதை நிராகரிக்கின்றார்கள். இன்னொரு விடயம் இருக்கின்றது. 11 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிகவும் முக்கியமான ஒரு இபாதத் இது. முழுக்க முழுக்க துனியாவிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் நவீன இந்த காலத்தில் இந்த இபாதத்து மிகவும் முக்கியமானது. மனிதனுக்கு மறுமையை பற்றிய சிந்தனையை இல்லாமல் முழுக்க முழுக்க இந்த துனியாவிலே மனிதனை கொண்டு போய் புகுத்தி விடுகின்றது. என்ன இந்த நவீன காலத்தில் தோன்றக்கூடிய விடயங்கள், புது புது கண்டுபிடிப்புகள். எனவே இந்த நேரத்தில் மனிதனுக்கு மறுமையை பற்றி ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடியது என்னவென்றால் கபிரிஸ்தான். மையவாடிக்கு சென்று அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியார், மண்ணறையிலே கிடப்பவர்களே உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று அவர்களுக்கு சலாம் கூறி அவர்களை தரிசித்து விட்டு துஆ செய்து விட்டு வரக்கூடிய ஒரு வணக்கம். போனால் உண்மையில் அந்த இடத்தில் ஈமான் உறுதியாகும், மறுமை கபரை பற்றி ஒரு சிந்தனை வரும். இது ஆண்களுக்கும் தேவை, பெண்களுக்கும் தேவை. ஆண்களை விட மிக முக்கியமானது பெண்களுக்கு, அவர்கள் பலவீனமானவர்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜூருஹா, மண்ணறைகளை சென்று சந்தியுங்கள், அது மறுமையை ஞாபகப்படுத்தும் என்றார்கள். எனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கூறுகின்றது, கபர்களுக்கு சென்று ஆண்களும் பெண்களும் ஜியாரத்து செய்யலாம். ஆனால் புதிதாக தோண்டியவர்கள் பெண்கள் கபர்களுக்கு செல்லக்கூடாது, அவர்கள் ஜியாரத்து செய்யக்கூடாது, அவர்களுக்கு சாபம் உண்டாகும் என்று கூறுகின்றார்கள். ஹதீஸை சரியாக விளங்கிக் கொள்ள முடியாமல், முன்னால் வந்தது எது பின்னால் வந்தது எது என்பதை தேடிக்கொள்ள முடியாமல் அவர்கள் தத்தளிக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாம் மிக தெளிவான ஒன்று. லைலுஹா கனஹாரிஹா, இரவும் பகலை போன்றது. அல்லாஹ்வுடைய உதவியினால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மிக தெளிவாக இந்த மார்க்கத்தை முன்வைக்கின்றது. பிரசுரங்கள் மூலம், இந்த பதிவு நாடாக்கள் மூலம், இதே போன்று தெளிவு என்ற ஒரு புத்தகத்தின் மூலம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மிக தெளிவாக, என்ன சிக்கல் ஏற்பட்டாலும் அதற்கு குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் தெளிவான விளக்கத்தை தந்து மக்களை தெளிவான வழியில் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் ஏனைய பிரிவுகள் இருப்பவர்கள் மிகவும் ஒரு குழப்பத்தில் இருக்கின்றார்கள். எது சரி, யார் சொல்வதை நம்புவது, எது உண்மை என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவியினால், இது அல்லாஹ்வுடைய அருளை தவிர எங்களிடத்தில் எந்த சக்தியும் இல்லை. தெளிவாக குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து இதுதான் மார்க்கம் என்று நாங்கள் முன்வைக்கின்றோம். அதிலும் ஏதாவது பிழைகள் ஏற்பட்டு யாராவது வந்து இது பிழை என்று சொல்லி ஆதாரத்தை காட்டினால் அதை வாபஸ் வாங்குவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதிலே நாங்கள் ஒரு காலம் அடம் பிடிக்க மாட்டோம். எனவே இந்த ஜியாரத்துல் குபூர் இருக்கின்றதே, இது ஆண்களுக்கும் உள்ளது, பெண்களுக்கும் உள்ளது. பெண்களும் செல்ல வேண்டும், சென்று கபர்களை தரிசிக்க வேண்டும், ஜியாரத்து செய்ய வேண்டும், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், மறுமையுடைய ஞாபகம் ஏற்படும். தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றன. ஆனால் இவர்கள் இதை இல்லை என்று கூறுகிறார்கள். இதே போன்று 12வது விடயம் இவர்கள் முன்வைக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், ஜகாத். அது ஒவ்வொரு வருடமும் அந்த ஜகாத்துக்குரிய அளவு ஒருவரிடத்தில் வந்துவிட்டால் அவர் ஜகாத்து கொடுக்க வேண்டும், கட்டாய கடமை. ஜகாத்து கொடுக்கவில்லை என்றால் அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களில் ஆகிவிடுவார் என்று குர்ஆன் கூறுகிறது. அவர் சுவர்க்கம் செல்ல மாட்டார், அவருடைய அமல்கள் எல்லாம் அழிந்துவிடும். ஆனால் இந்த ஜகாத்தை பற்றி இவர்கள் புதிதாக தோன்றிய இந்த உலமாக்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், அவருடைய வாழ்க்கையில் ஒரு முறை ஜகாத்து கொடுத்தால் போதும், ஒவ்வொரு வருடமும் ஜகாத்து கொடுக்க தேவையில்லை, வாழ்க்கையில் ஒரு முறை கொடுத்தால் போதும் என்று கூறுகிறார்கள். ஆனால் இது இஸ்லாமிய சட்டத்துக்கு முரணான ஒன்று. ஒவ்வொரு வருடமும் ஜகாத்து கொடுக்க வேண்டும், அந்த நிசாப் அளவு வந்து விட்டால். இதையும் இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நாங்கள் விளக்குவோம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம்,
தூரங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், விருந்தாளிகள், அந்த களைப்பில் தூக்கம் வரத்தான் செய்யும். ஒரு சட்டம் இருக்குது, இஸ்லாமிய சட்டம். வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த நாளாக இருந்தாலும் சரி, பள்ளிக்குள் இருக்கும்போது தூக்கம் வந்தால் உடனே இடத்தை மாற்றுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதையும் ஒரு சிலர் பிழையாக விளங்கி வெள்ளிக்கிழமைக்கு மட்டும்தான் அந்த சட்டம் என்று கூறுகிறார்கள். அப்படி அல்ல. பள்ளிக்குள் இருக்கும்போது தூக்கம் வந்தால் இடத்தை மாற்ற வேண்டும், உடனே இடத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். இது 12வது விடயம். இதே போன்று இன்னொரு விடயம் இருக்கின்றது. இதை எல்லா மக்களும் நம்பி இருக்கின்றார்கள். ஏதோ இஸ்லாத்தை பற்றிய ஒரு விளக்கம் இருக்கக்கூடியவர்கள் இதை நம்பி இருக்கின்றார்கள். அது என்ன என்றால், ஒரு மனிதன் இருக்கின்றார் ஒரு இடத்தில். அவருக்கு இந்த சரியான சத்திய இஸ்லாம், தூய்மையான இஸ்லாம் போய் அவருக்கு சென்று அடையவில்லை, கிடைக்கவில்லை. அவருக்கு தெரிந்ததை கொண்டு அமல் செய்து கொண்டு வஃபாத்தாகிவிட்டார். இவருடைய நிலைமை என்ன? இவர் நரகமா அல்லது இவர் சொர்க்கமா? இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது என்று ஒரு ஹதீஸ் வந்திருக்கின்றது. அவரை அல்லாஹு தஆலா வேதனை செய்ய மாட்டான் எடுத்த உடனே. அவருக்கு மறுமையிலே பரீட்சை நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 4 கூட்டத்தார்கள் மறுமையிலே வந்து அல்லாஹ்விடத்தில் தர்க்கம் செய்வார்கள். யா அல்லாஹ், எங்களை நரகத்துக்கு அனுப்பிவிடாதே. அவர்கள் யார்? ஒரு கூட்டம் செவிடர்கள், இன்னொரு கூட்டம் பைத்தியம் பிடித்தவர்கள், இன்னொரு கூட்டம் வயது முதிர்ந்தவர்கள், எதையும் விளங்கக்கூடிய சக்தி இல்லாதவர்கள், இன்னொரு கூட்டம் இந்த சத்தியம் எட்டாதவர்கள். அப்போது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு பரீட்சை வைப்பான் என்று விவரமாக வருகின்றது ஒரு ஹதீஸ். அர்பஅத்துன் யஹ்தஜூன இன்தல்லாஹி யௌமல் கியாமா. இது சஹீஹான ஹதீஸ். இதை அவர்கள் லைஃப் என்று கூறி அப்படி ஒன்று கிடையாது என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா அநியாயக்காரன் இவர்களை தூக்கி நரகத்திலே போடுவானா? எடுத்த உடனே சொல்லுகின்றார்கள் முஸ்லீம்கள் சொர்க்கம், மற்றவர்களெல்லாம் நரகம் என்று. அப்படி ஒரு முடிவில்லை இஸ்லாத்தில். முஸ்லீம்கள் சொர்க்கம் உண்மைதான், மற்றவர்கள் அனைவரும் நரகம் என்பது அல்லாஹ்வுடைய முடிவல்ல. அவர்களில் எத்தனை பேர்கள் இருப்பார்கள்? செவிடர்கள், பைத்தியம் பிடித்தவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், இந்த சத்தியம் எட்டாதவர்கள். அவர்களை கொண்டு போய் அல்லாஹ் நரகத்தில் போட மாட்டான். அவர்களுக்கு ஒரு பரீட்சை நடக்கும். அதில் வெற்றி பெற்றால் சொர்க்கம், இல்லை என்றால் தான் நரகம். இது சஹீஹான ஹதீஸ். அல் குர்ஆன் இந்த ஹதீஸை உண்மைப்படுத்துகின்றது. எனவே இந்த ஹதீஸை உண்மைப்படுத்தக்கூடிய அல் குர்ஆனிய வசனமும் இருக்கின்றது. 17வது அத்தியாயம் 15வது வசனத்தை எடுத்து பாருங்கள். வமா குன்னா முஅத்திபீன ஹத்தா நப்அஸ இலைஹி ரசூலா. நாம் தூதரை அனுப்பாமல் எந்த ஒருவரையும் நாம் வேதனை செய்ய மாட்டோம். எனவே தூதர் வந்து இந்த சத்தியத்தை சொல்லி அதை மறுத்தாத்தான் வேதனை. அப்படி இல்லை, தூதர் இல்லாத காலத்தில் இந்த தூதருடைய போதனை சென்று அடைய வேண்டும். அப்படி ஒருவருக்கு அடையவில்லை, அவரை அல்லாஹு தஆலா நரகத்தில் தூக்கி போட மாட்டான். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அவன் அடியார்களுக்கு அநியாயம் செய்பவன் அல்ல. எனவே இப்படி மார்க்கத்தை ஆய்வு செய்யாமல் வெறுமனே எடுத்த எடுப்பிலே ஒன்றை இவர்கள் இப்படி மக்களுக்கு மத்தியிலே பரத்தி விடுகின்றார்கள். இவர்கள் இப்படி மக்களுக்கு பிழையான கருத்துக்களை முன்வைத்து வழிகெடுக்கக்கூடிய விடயங்கள் இதுவும் ஒன்று. எனவே ஒரு முஸ்லீம் சரியாக நம்ப வேண்டும் இந்த விடயத்தை. அல்லாஹு தஆலா யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான், நீதமானவன். எந்த அளவு அல்லாஹ் நீதமானவன் என்று சொன்னால் பாருங்கள், மறுமையில் ஆடு இருக்கின்றதே, மாடு, இவைகளையும் கொண்டு வருவான். கொண்டு வந்து ஒரு கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்டுக்கு இந்த உலகத்திலே குத்தி இருந்தால் இது ஒரு அநியாயம். அந்த ஆட்டுக்கு அதுக்கு கொம்பிலே குத்துவதற்கு அது தாங்கிக் கொண்டு பொறுமையாக இருந்து விட்டது. மறுமையிலே அல்லாஹு தஆலா அந்த ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து இந்த ஆட்டை குத்த வைப்பான். அதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா ஒரு முடிவெடுப்பான். மௌத்தை கொண்டு வந்து அறுப்பது, இல்லாமலாக்குவது, சொர்க்கவாசிகள் சொர்க்கம், நரகவாசிகள் நரகம், இதெல்லாம் பிறகு எடுக்கக்கூடிய முடிவு. எனவே அல்லாஹ் மிகவும் நீதமானவன், யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். எனவே இந்த ஹதீஸ் சஹீஹ் இல்லை என்று சொன்னால்
இவர்களுடைய கருத்து இந்த கூட்டங்கள் எல்லாம் நரகம் செல்லும். அப்படியா? எத்தனை மக்கள் இருக்கின்றார்கள் இந்த போதனை சென்று கிடைக்காமல், அவர்களுக்கு எட்டவில்லை. ஆப்பிரிக்க நாடுகளிலே சென்று பாருங்கள், ஒன்றுமே தெரியாது அவர்களுக்கு. காடுகளிலே வாழுகின்ற வேடர்கள், அவர்களுக்கு என்ன தெரியும்? அல்லாஹ் எடுத்து இவர்களை நரகத்திலே தள்ளுவானா? இல்லை. எனவே இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், அல் குர்ஆன் உறுதிப்படுத்துகின்றது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நாம் தூதரை அனுப்பாமல் யாரையும் வேதனை செய்ய மாட்டோம். இதெல்லாம் நாங்கள் ஒன்று ஒன்றாக எடுத்து இவருடைய பிழைகளை நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம். இதே போன்று மிக முக்கியமான ஒரு விடயம், நிராகரிக்கின்றார்கள், மக்களை வழிகெடுக்கின்றார்கள். ஆரம்பத்தில் ஒரு சட்டம் இருந்தது. ஒரு குழந்தை ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் பால் குடிக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை முறை அது குடித்தால் அது அவளுடைய பிள்ளையாக மாறுவாள் என்றால் 10 முறை குடிக்க வேண்டும். ஒரு பிள்ளை 10 முறை ஒரு பெண்ணிடத்தில் பால் குடித்தால் அது அவளுடைய பிள்ளையாகி விடுவாள். இப்ப மஹரம். பிறகு அல்லாஹு தஆலா இந்த சட்டத்தை மாற்றி 5ஆக ஆக்கினான். 5 முறை குடித்தால் சரி பிள்ளை. அதற்கு குறைய 2 முறை 3 முறை 4 முறை குடித்தால் அது பிள்ளையாக ஆகாது. இது அல்லாஹ்வுடைய சட்டம். இதை இந்த புதிதாக தோன்றியிருக்கக்கூடிய அறிஞர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், இந்த ஹதீஸ்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, இது அறிவுக்கு அப்பாற்பட்டது என்று பல கருத்துக்களை முன்வைத்து சஹீஹுல் முஸ்லிமில் வந்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸ்களை எல்லாம் தள்ளுகின்றார்கள். இப்படி மக்களை வழிகெடுக்கின்றார்கள். ஆனால் இது உண்மையான விடயம். இன்றைக்கும் இந்த சட்டம்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய முழு அமைப்புகளும், எல்லா மதுஹபுகளும், எல்லா இயக்கங்களும் இதைத்தான் கூறுகின்றது. ஆனால் இவர்கள் மட்டும் வந்து புதிதாக இதை சொல்லுகின்றார்கள். இதையும் நாங்கள் விளங்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது 15வது விடயம். உங்களுக்கு தெரியும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தாவூத் நபி அவருடைய மகன். அல்லாஹு தஆலா முழு உலகத்தையும் அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான். காற்று, ஜின்கள் எல்லாம் அவருடைய கையில் இருந்தது. அந்த ஜின்களை வைத்துதான் பைத்துல் மக்தஸை கட்டினார்கள். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், அவர்களிடத்தில் நிறைய அடிமை பெண்கள் இருந்தார்கள். சொன்னார்கள், இன்றைக்கு நான் என்னுடைய மனைவிமார்களில் 100 பேர்களுடன் நான் தொடர்பு கொள்வேன். அந்த 100 பெண்களுக்கும் கிடைக்கின்ற பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் போராடுவதற்கு விடுவேன் என்று சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்து விட்டார்கள். ஒரு பெண்ணுக்கும் குழந்தை கிடைக்கவில்லை. ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும் கிடைத்தது குறை மாச குழந்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்டதற்கு பிறகு அல்லாஹு தஆலா வஹி மூலம் அறிவித்தான், இப்படி சுலைமான், உங்களுடைய சகோதரர் சுலைமானுக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்று. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி இருந்தால் நடந்திருக்கும் என்றார்கள். அவ்வளவுதான். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முழு உலக மக்களும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் அல்லாத ஏனைய மதத்தவர்களும் இதை சரி என்று சொல்லுகின்றார்கள், எழுதுகின்றார்கள். ஆனால் இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த வழிகெடுக்கும் தலைவர்கள் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகிறார்கள். இவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்றுதான், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும், யா அல்லாஹ் இவர்களுக்கு நேர் வழியை கொடு, குர்ஆன் ஹதீஸை பற்றி விளக்கத்தை கொடு, மக்களை வழிகெடுப்பதிலிருந்து இவர்களை காப்பாற்று என்று நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அவ்வளவுதான். நல்ல உலமாக்கள், நான் குறை சொல்லவில்லை. இந்த 15 கருத்துகளையும் இன்னும் இது போன்ற கருத்துகளையும் முன்வைக்கின்றார்களே, இவர்கள் நல்லவர்கள் தான், மதரசாக்கள் ஓதியவர்கள், படித்தவர்கள், நல்ல அறிஞர்கள். ஆனால் அந்த குர்ஆன் ஹதீஸில் வந்திருப்பது போன்று இவர்களுக்கு என்ன நடந்தது தெரியாது, மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலாவிடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்வோம் என்று நான் கூறிக்கொண்டு இப்போது விடயத்துக்கு வருகின்றேன். முதலாவது ஒரு விடயத்தை எடுப்போம். அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? துஆ செய்துவிட்டு, இந்த துஆ என்பது இருக்கின்றது ஃபர்லான தொழுகைக்கு பிறகு முக்கியமாக இந்த துஆ அங்கீகரிக்கப்படும் அல்லாஹ்விடத்தில்.
ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் தனக்கு வேண்டிய பிரகாரம் துஆ செய்யலாம். ஆனால் இன்றைக்கு நடைமுறையில் நடப்பது மிகவும் பிழை. துஆ செய்யக்கூடிய முறை சரியில்லை. துஆ செய்வது எப்படி என்றால் கிபிலாவை முன்னோக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் அதிகமான பள்ளிகளில் பார்க்கின்றோம், அல்லாஹ் அவர்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டும். அவர்கள் கிபிலா பக்கம் முன்னோக்குவதில்லை. தொழுது விட்டு எந்த பக்கம் திரும்புகின்றார்கள் அப்படி இருந்து துஆ செய்வார்கள். நபி வழி கிபிலாவை முன்னோக்க வேண்டும். 2 கைகளை நன்றாக நீட்ட வேண்டும். நீட்டி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த துஆ செய்ததற்கு பிறகு தங்களுடைய அந்த 2 கைகளையும் முகத்தில் தடவி கொள்ள வேண்டும். இதற்கு இஸ்லாத்தில் ஆதாரம் இருக்கின்றது. இந்த புதிதாக தோன்றியவர்கள் இப்படி செய்யக்கூடாது, இது பித்அத் என்று கூறுகிறார்கள். இது எது சரி என்பதை நாங்கள் இப்போது பார்ப்போம். முதலில் இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், قال كان النبي صلى الله عليه وسلم اذا رفع يديه في الدعاء لم يحطهما حتى يمسح بهما وجهه. திருமதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்யும் போது தங்களுடைய 2 கைகளையும் உயர்த்தினால் அந்த 2 கைகளையும் தங்களுடைய முகத்தில் தடவும் வரை அந்த கையை விடமாட்டார்கள் என்றார்கள். இது திருமதி. இந்த ஹதீஸ் திருமதியில் வந்திருக்கிறது. மேலும் இந்த ஹதீஸ் சில கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு ஹாத்தம், தபரானி, இப்னு அசாக்கிர், ஸஹபி, இப்னு குதாமா, ஸைலஇ, பகவி, இப்னு ஹஜர், ஷவுகானி, சுயூத்தி, இப்னுல் அசீர் போன்றவர்கள் இந்த ஹதீஸை எழுதியிருக்கிறார்கள். சரி, இது சஹீஹா இல்லையா? ஏன் இவர்கள் இந்த முகத்திலே கையை தடவக்கூடாது என்று கூறுகிறார்கள் என்றால், அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த ஹதீஸ் லஈஃப். என்ன காரணம்? இந்த ஹதீஸில் ஒரு ராவி அறிவிப்பாளர் இருக்கின்றார், ஹம்மாத் இப்னு ஈசா என்பவர். எனவே இவர் பலவீனமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஹதீஸ் லஈஃப் என்று கூறுகிறார்கள். சரி, வைத்துக் கொள்வோம். இந்த ஹதீஸை நாங்கள் பார்த்தோம் என்னென்ன கிரந்தங்கள் வந்திருக்கிறது என்று. இத்தனை ஹதீஸ்களும் 4 சஹாபியை தொட்டும் தான் வந்திருக்கின்றது. ஒருவர் இப்னு அப்பாஸ், இது அபு தாவூத். அடுத்தது இப்னு உமர், ஹைதமி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்தது அபு முகீத் என்ற ஒரு சஹாபி, தபரானி. அடுத்தது உமர் இப்னு கத்தாப் அவர்கள், திருமதி. இந்த 4 சஹாபாக்களும் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். எனவே விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்து இந்த ஹதீஸ் 4 வழியில் வந்திருக்கிறது. இந்த இடத்தில் இந்த ஹதீஸ் கலை என்றால் என்ன என்று உங்களுக்கு சற்று விளக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்போதுதான் எங்களுக்கு இந்த இதில் உறுதியாக இருக்கலாம். உண்மையில் இந்த ஹதீஸ் லஈஃப், இது சஹீஹ் இல்லை என்று சொன்னால் நாங்கள் முகத்தில் கையை தடவ முடியாது. ஆனால் இது சஹீஹான ஹதீஸாக இருக்கின்றபடியால் இந்த அமலை எங்களால் விடவும் முடியாது. ஒருவர் தடவ இல்லை என்றால் நாங்கள் குறை சொல்லவில்லை. ஒருவருக்கு விருப்பமில்லை, விட்டுட்டு போகலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை மறுப்பதற்கு நாங்கள் இடம் கொடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல், உமர் கத்தாப் கூறுகின்றார்கள், பிரார்த்தனையில் கையை உயர்த்தினால் தடவும் வரைக்கும் முகத்தில் கீழே விட மாட்டார்கள். ஹதீஸ் சஹீஹ் என்று சொன்னால் நாங்கள் ஏன் பின்வாங்க வேண்டும்? சரி, இந்த ஹதீஸை இமாம் திருமதி ரிவாயத்து செய்துவிட்டு கூறுகிறார்கள், ஹாதா ஹதீஸுன் சஹீஹுன் கரீபுன் என்று கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் எனக்கு 2 வழியில் கிடைத்திருக்கிறது. தரத்தில், ஒன்று சஹீஹ் என்ற தரத்திலும் இன்னொன்று கரீப் என்ற தரத்திலும் வந்திருக்கிறது. இது ஹதீஸ் கலையில் உள்ளது. ஹதீஸ்களுக்கு பல தரங்கள் இருக்கின்றன. சஹீஹ், சஹீஹுல் லிகைரிஹி, ஹசன், ஹசன் லிகைரிஹி, இதே போன்று மஷ்ஹூர், முத்தவாத்திர், இப்படி சில ஹதீஸ்களுக்கு தரங்கள் வைத்திருக்கின்றார்கள், பெயர்கள். இந்த சஹீஹ், கரீப் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான். சஹீஹ் என்றால் என்ன? அறிவிப்பாளர்கள் எல்லாம் சரியாக இருக்கிறார்கள், எந்த குறையும் இல்லை. கரீப் என்று சொல்வார்கள். இது எதற்கு என்று கேட்டால்,
ஒரு ஹதீஸ் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து ஒரே ஒரு சஹாபி தான் கேட்டிருக்கிறார்கள், வேறு யாருமே கேட்கவில்லை என்றால் அதற்கு கரீப் என்பார்கள். உதாரணமாக புகாரில் வருகின்றது, இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் எல்லாம் எண்ணத்தை பொறுத்து, நியத்து சரியாக இருந்தால்தான் கூலி கிடைக்கும். கரண்ட் வழியா இந்த ஹதீஸ் நபி அவர்களிடத்தில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னு கத்தாப் மட்டும்தான் கேட்டிருக்கிறார்கள். எனவே இதற்கு கரீப் என்று சொல்லப்படும். ஆனால் இந்த ஹதீஸ் லைஃபா இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான். எனவே இமாம் திருமதி கூறுகின்றார்கள், இந்த ஹதீஸ் எனக்கு இரண்டு வழியில் வந்திருக்கின்றது. ஒரு வழி சஹீஹாக இருக்கின்றது, இன்னொன்று கரீபாக இருக்கின்றது. சரி, இப்போது நாங்கள் பார்ப்போம் இந்த ஹதீஸை பற்றி என்ன சொல்லுகின்றார்கள். ஹம்மாத் இப்னு ஈசா லைஃப் என்று கூறுகின்றார், பலகீனமானவர். சரி, ஹதீஸ் கலையில் ஒரு ஹதீஸ் வந்திருக்கின்றது ஒரே ஒரு வழியில், அதில் ஒரு அறிவிப்பாளர் பலகீனமானவர் என்று சொன்னால் அந்த ஹதீஸ் தள்ளப்படும். இது ஏகோபித்த முடிவு. அதே நேரத்தில் ஒரு ஹதீஸ் இரண்டு வழியில் வந்திருக்கிறது. இரண்டு வழியில், ரெண்டு வழியிலும் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் பலகீனமானவர்களாக இருக்கின்றார்கள். பலகீனம் என்று சொன்னால் அங்கு விளங்க வேண்டும், அவர் பொய் சொல்பவர் அல்ல, பொய்யர் அல்ல, வேறு ஒரு விதமான பலகீனம். என்ன? கொஞ்சம் வயசு போய்விட்டது, கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுகின்றது, அல்லது அவருடைய கையில் இருந்த நூல்கள், எழுதப்பட்ட நூல்கள் எரிந்து விட்டன, அல்லது துளைந்து விட்டன, அல்லது திருடப்பட்டு விட்டது. இப்போது இந்த ஹதீஸ்களை அறிவிக்கும் போது சில தடுமாற்றம் ஏற்படுகிறது. இதனால் இவரை பலகீனம் என்று சொல்லுவார்கள் ஹதீஸ் கலையில். அதே நேரத்தில் இரண்டு வழியில் இந்த ஹதீஸ் வந்து, இரண்டு வழியில் இருக்கக்கூடிய ராவிகள், அந்த வழியில் உள்ளவரும் லேசான பலகீனம், இந்த வழியில் உள்ளவரும் லேசான பலகீனம் என்று சொன்னால், ஹதீஸ் கலை அறிஞர்களின் முடிவு என்னவென்றால், இந்த இரண்டு ஹதீஸையும் இணைத்து இது ஹசன் என்ற தரத்துக்கு வந்துவிடும், அமல் செய்ய வேண்டும். ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய முடிவு. இதை இவர்கள் மறுப்பதாக இருந்தால் ஹதீஸ் கலை இவர்கள் தூக்கி எறிய வேண்டும். ஹதீஸ் கலைக்கு கட்டுப்பட்டு அதற்குள் இருந்து கொண்டுதான் ஒரு ஹதீஸ் சஹீஹா லைஃபா என்று பார்க்க வேண்டும். ஹதீஸ் கலைக்கு வெளியில் நின்று கொண்டு நான் இவருடைய கூற்றை ஏற்க மாட்டேன், இவருடைய கூற்றை ஏற்க மாட்டேன், இவர் ஷியா, இவர் கதிரியா, இவர் ஜபரியா என்று ஒருவர் சுயமாக கருத்தை வெளியிடுவாரே, ஆனால் ஒரு ஹதீஸை சஹீஹ் லைஃப் என்று பார்க்க முடியாது. அனைத்து ஹதீஸ்களையும் தள்ள வேண்டி வரும். புகாரியில் கூட 75 ஹதீஸ்களை தூக்கி எறிய வேண்டி வரும். இது ஹதீஸ் கலையுடைய முடிவு. இந்த புதிதாக தோன்றிய இந்த உலமாக்கள், வழிகெடுப்பவர்கள், இந்த ஹதீஸ் கலையின் சட்ட திட்டங்களை தூக்கி எறிந்துவிட்டு இந்த ஹதீஸை லைஃப் என்று சொல்லியிருக்கின்றார்கள். சார், இப்போது பாருங்கள் இந்த ஹதீஸை பற்றி இமாம்கள் சொன்ன கருத்து. அல் அதுக்கார் என்று ஒரு கிதாப் இருக்கிறது, இமாம் நவவியுடையது. நவவி ஹதீஸ் கலையில் ஒரு அறிஞர். அந்த அதுக்கார் என்ற கிதாபை ஒருவர் வந்து மறுபரிசீலனை செய்தார். அவருடைய பெயர் முஹியுத்தீன் மிஸ்து என்பவர், ஹதீஸ் கலையில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர். வந்து இந்த அல் அதுக்கார் என்ற நூலை பரிசீலனை செய்துவிட்டு, மறுபரிசீலனை செய்துவிட்டு அவர் எழுதுகின்றார். அதில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம், அல் அதுக்கார் என்ற கிதாபை எடுத்து பார்க்கலாம். 435வது பக்கம். ஏன் இதை இவ்வளவு தெளிவாக சொல்லுகின்றேன் என்றால், ஒரு சிலர் இந்த புதிய கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள், அவருடைய வலையில் விழுந்து விடுகின்றார்கள். அப்ப ஹதீஸ் லைஃப் முகத்திலே தடவக்கூடாது என்று இந்த அமலை விட்டு விடுவார்கள், வலையில் விழுகின்றார்கள். அதனால் அவர்களுடைய கருத்து பிழை. இது ஹதீஸ் சஹீஹானதான், அமல் செய்ய முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இவ்வளவு விளக்கமாக கூறுகின்றேன். முஹியுத்தீன் இந்த முஹியுத்தீன் மிஸ்து என்பவர் கூறுகின்றார், وقد حسن الحافظ ابن حجر الحديث.
இமாம் ஹாஃபில் இப்னு ஹஜர் முகத்தில் கையை தடவலாம் என்ற ஹதீஸை ஹசன் என்று கூறுகிறார். ஃபி புலூகுல் மராம் என்ற கிதாபில் புலூகுல் மராம் என்ற நூலில் இப்னு ஹஜர் கூறுகின்றார் இந்த ஹதீஸ் ஹசன். எப்படி கூறுகின்றார்? வலி ஹதீஸ் திருமதி ஷவாஹிதுன், இமாம் திருமதி உமர் இப்னு கத்தாப் அவர்களை தொட்டும் ரிவாயத்து செய்த இந்த ஹதீஸுக்கு இன்னும் பல ஷவாஹிதுகள் இருக்கின்றன. ஷவாஹிதுகள் என்றால் பக்க பலம் இருக்கின்றன. வ மஜ்மூஹா, இந்த எல்லா வழிகளையும் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது யக்லி பி அன்னஹு ஹதீஸுன் ஹஸனுன், இந்த ஹதீஸ் ஹசன் என்ற தரத்துக்கு வந்து விடுகிறது என்று கூறுகின்றார்கள். இப்போ ஹாஃபில் இப்னு ஹஜர் என்று சொன்னால் ஹதீஸ் கலையிலே மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு அறிஞர். அதிகமானவர்கள் 100க்கு 100 பேர் என்று சொல்லலாம். ஒரு ஹதீஸில் சர்ச்சை ஏற்பட்டால் இது சஹீஹா லைஃபா என்று இமாம்களுக்கு மத்தியில் கருத்து மோதல் வந்தால் இறுதியாக இப்னு ஹஜருடைய கூற்றை தான் எடுப்பார்கள். ஏனென்றால் சரியான முறையில் ஆய்வு செய்திருப்பார்கள், மிகவும் திறமைசாலி. எனவே பாருங்கள், இந்த தேர்ச்சி பெற்ற இப்னு ஹஜர் இந்த ஹதீஸை ஹசன் என்று சொல்லும் போது இதற்கு இன்னும் பக்கபலம் இருக்கின்றன. இந்த அனைத்து வழிகளையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த ஹதீஸ் ஹசன் என்ற தரத்துக்கு இருக்கிறது என்று சொன்னால் ஏன் இந்த ஹதீஸை கொண்டு அமல் செய்ய முடியாது? எப்படி இவர்கள் சொல்லுவார்கள் லைஃப் என்று? சிந்தித்து பாருங்கள். அவர்கள் சொன்னால் சொல்லிக் கொண்டு இருக்கட்டும். இதற்கு மேலும் அவர்கள் கதைப்பதாக இருந்தால் அவர்களை நாங்கள் எடுத்து இந்த விவாதம் என்ற விஷயத்தை விட்டுவிட்டு அழகாக பள்ளியிலே உட்கார்ந்து நாங்கள் ஒரு கலந்துரையாடல் செய்யலாம். வாருங்கள், எடுங்கள் கிதாபுகளை கொண்டு வாருங்கள், இந்த ஹதீஸை நிரூபியுங்கள் லைஃப் என்று நாங்களும் அமலை விடுவோம். ஆனால் உங்களால் நிரூபிக்க முடியாது. இது சஹீஹான ஹதீஸ். சரி, இப்போது இப்னு ஹஜர் கூறுகின்றார் இந்த ஹதீஸ் ஹசன் என்று. ஹசன் என்றால் மொழி ரீதியாக அழகானது என்பது கருத்து. அழகானது. ஹதீஸ் கலையில் ஹசன் என்று சொன்னால் ஒரு ஹதீஸ் வந்திருக்கும், அதில் இருக்கக்கூடிய ஒரு ராவியில் அறிவிப்பாளரில் ஒரு லேசான பலவீனம் இருக்கும், இதற்கு இன்னும் பக்க பலங்கள் இருக்கும். அனைத்தையும் ஒன்று சேர்த்தவுடன் இந்த ஹதீஸ் ஹசன் என்ற தரத்துக்கு வந்துவிடும், அமல் செய்யலாம். இஸ்லாமிய சட்டங்களில் அதிகமான ஹதீஸ்கள் ஹசன் என்ற தரத்தில் தான் காணப்படுகின்றன. ஒருவர் இந்த ஹசன் என்ற ஹதீஸை அமல் செய்ய முடியாது, தள்ள வேண்டும் என்று சொன்னால் 180 விதமான அமல்கள் இல்லாமல் போய்விடும். சரி, ஹசன் என்ற ஹதீஸ் இமாம் திருமதி என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். குல்லு ஹதீஸின் யுர்வா லா யகூனு ஃபீ இஸ்னாதிஹி மன் யுத்தஹமு பில் கதிப் வலா யகூனுல் ஹதீஸு ஷாதன் வ யுர்வா மின் கைரி வஜ்ஹின் நஹ்வு ذلك. திருமதி கூறுகின்றார் ஹசன் என்றால் என்ன? தன்னுடைய கிதாபில் ஹசன் என்ற தரத்திலும் இந்த ஹதீஸ் இருக்கிறது. கூறுகின்றார் ஹசன் என்று சொன்னால் ஒரு ஹதீஸை அறிவிப்பாளர்கள் அறிவித்திருப்பார்கள், அந்த அறிவிப்பாளர்களில் பொய்யர் இருக்க மாட்டார். பொய்யர் இருக்க மாட்டார். இந்த ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய வாசகங்களுக்கு நேர் முரணாக இவரை விட உறுதியானவர்கள் அறிவித்தும் இருக்க மாட்டார்கள். மேலும் இந்த ஒரு வழி அல்ல, இன்னும் பல வழிகள் வந்தும் இருக்கும். இதற்கு இன்னும் 3 வழிகள் இருக்கின்றன. இப்படி வந்தால் திருமதி கூறுகிறார் இது எங்களிடத்தில் ஹசன் என்ற தரத்தில் வந்திருக்கும் என்று கூறுகின்றார். எனவே திருமதி இடத்தில் இந்த ஹதீஸ் ஹசன், அமல் செய்யலாம். சரி, இப்னு ஹஜர் என்ன கூறுகின்றார் என்று பாருங்கள். இப்னு ஹஜர் கூறுகின்றார் மத்தஸல சனதுஹு பினக்லில் அத்ல் அல்லதி ஹஃப லப்துஹு மின் கைரி ஷுதூதின் வலா இல்லத்தின். ஹசன் என்றால் என்ன? அந்த ஹதீஸை அறிவித்திருப்பார்கள், ராவிகள் எல்லாம் நீதமானவர்கள். அதே நேரத்தில் ஒரு ராவியில் இலேசான பலவீனம் இருக்கும். இது ஷாதாக, இதற்கு முரணாக ஒருவர் ரிவாயத்து செய்திருக்கவும் மாட்டார். இதிலே வேறு எந்த குறைகளும் இருக்காது. அப்படி இருந்தால் அந்த ஹதீஸ் ஹசன் என்று இப்னு ஹஜர் கூறுகின்றார்.
அல்லாஹ் பிஸ்மில்லாஹ். சுடுதண்ணி சுடுதண்ணி சுடு குடிக்குதா சுடு. திருமதி இமாம் இப்னு ஹஜர் என்ற இந்த இரண்டு ஹதீஸ்களை அறிஞர்களிடத்திலும் இந்த ஹதீஸ் ஹசன், ஹசன் என்றால் என்ன என்று சொல்லியிருக்கின்றார்கள். இப்போது இந்த ஹசன் என்ற ஹதீஸை கொண்டு அமல் செய்யலாமா, செய்ய முடியாதா? ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் பாருங்கள். ஏன் இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இவர்கள் இதை மக்களுக்கு விளங்கப்படுத்தாமல் வெறுமனை இந்த ஹதீஸ் லைஃப் ஹம்மாத் இப்னு ஈசா பலீனமானவர் அமல் செய்யக்கூடாது பித்அத் என்று ஏன் சொல்லுகின்றார்கள்? அவரிடத்திலும் கேட்க வேண்டும். என்னுடைய விருப்பம் இப்படிப்பட்ட உலமாக்களை அழைத்து கொண்டு வந்து அழகாக உட்கார்ந்து எல்லா நூல்களையும் தூக்கி போட்டு வாசித்து நிரூபியுங்கள் என்று சொல்ல வேண்டும். மக்கள் அமல் செய்து கொண்டிருக்கும் போது அநியாயமாக அவர்களை அமலில் இருந்து தூரமாக்கின்றார்கள். வஹுவ கஸ்ஸஹீஹ், ஹதீஸ் கலையில் எழுதுகின்றார்கள், உசூலுல் ஹதீஸ் என்று சொல்லப்படும் ஹதீஸ்களின் சட்ட திட்டங்கள். இந்த ஹசன் என்ற ஹதீஸ் வஹுவ கஸ்ஸஹீஹ், சஹீஹான ஹதீஸை போன்றுதான். அப்படி என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான், எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் அதற்கு சூட்டப்படக்கூடிய பெயர்கள் வித்தியாசம், அவ்வளவுதான். இரண்டும் நபி சொன்னதுதான். வஹுவ கஸ்ஸஹீஹ் வ இன் கான தூனஹு ஃபில் குவ்வத்தி, இந்த ஹசன் சஹீஹ் என்ற ஹதீஸை விட பலத்தால் கொஞ்சம் குறைந்தது, அதில் எந்த சந்தேகம் இல்லை. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான். லிதாலிக இஹ்தஜ்ஜ பிஹி அல் ஃபுகஹா, எனவேதான் எல்லா மார்க்க சட்ட வல்லுநர்களும் இந்த ஹதீஸ் ஹசன் என்ற ஹதீஸை அவர்கள் மார்க்கத்தில் உள்ள ஒன்றாக எடுத்திருக்கிறார்கள், அதை ஆதாரமாக பிடித்திருக்கிறார்கள். அமிலு பிஹி, அமலும் செய்திருக்கிறார்கள். ஒரு ஹசன் ஹதீஸ் வந்தால் அமல் செய்வார்கள். எப்படி? முகத்தில் கையை தடவுவார்கள். வஅலல் இஹ்திஜாஜ் பிஹி முஅலமுல் முஹத்திஸீன் வல் உசூலியீன், அது மட்டுமல்ல, அதிகமான ஹதீஸ்களை அறிஞர்களும் சட்ட வல்லுநர்களும் இதை எடுத்திருக்கிறார்கள் அமல் செய்யலாம் என்று. இல்லா மன் ஷத்த மினல் முத்தஷத்திதீன், ஆனால் சில தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் அவர்களை தவிர என்று எழுதுகிறார்கள் தத்ரீபுர் ராவி. சில தீவிரவாதிகள் இருப்பார்கள் மார்க்கத்தில், அவர்கள் சொல்லுவார்கள் இந்த ஹசனை கொண்டு அமல் செய்யக்கூடாது. அந்த தீவிரவாதிகள் உள்ளவர்கள் தான் இப்போது இந்த சொல்லுகின்றவர்கள். எப்படி? முகத்தில் கையை தடவக்கூடாது. எனவே அந்த காலத்திலும் இப்படி இருந்திருக்கிறார் என்பது விளங்குகிறது. பார்த்தீர்களா எப்படி ஃபுகஹாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர்கள், ஹதீஸ்களை அறிஞர்கள், சட்ட வல்லுநர் அனைவரும் இந்த ஹசனை கொண்டு அமல் செய்திருக்கிறார்கள். ஆனால் இல்லாமன் ஷதமில் முத்தஷத்தீன் என்று கூறுகின்றார், சில தீவிரவாதிகளை தவிர. எனவே இதனுடைய முடிவு இதுதான். உமர் இப்னு கத்தாப் அவர்கள் சொன்னார்கள், இதா ரஃபஅ யதைஹி லம் யஹுத்துஹுமா ஹத்தா யம்ஸஹ பிஹிமா வஜ்ஹஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இரண்டு கைகளை பிரார்த்தனையிலே தூக்கினால் முகத்தில் தடவாமல் அதை விடமாட்டார்கள் என்று அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இது ஹசன் என்ற தரத்தில் இருக்கிறது. இப்னு ஹஜர் கூறுகின்றார், இந்த ஹதீஸுக்கு ஷவாஹிதுன் வ மஜ்மூ, இதற்கு பல சாட்சிகள் இருக்கின்றன. வ மஜ்மூஹா யக்லி பி அன்னஹு ஹதீஸுன் ஹசன், இந்த எல்லா வழிகளையும் சேர்த்து பார்க்கும் போது இந்த ஹதீஸ் ஹசன் என்ற தரத்தில் வந்துவிட்டது என்று கூறுகிறார். எனவே முடிவு இதுதான். இந்த ஹதீஸ் ஹசன் என்ற பெயர் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்பது உறுதியாகிவிட்டது. எனவே இந்த ஹதீஸை கொண்டு நாங்கள் அமல் செய்யலாம். அமல் செய்யக்கூடாது பித்அத் என்று கூறுகின்றார்கள், ஹதீஸ் பலீனம் என்று. அவர்கள் தெளிவான ஆதாரங்களை கொண்டு வரட்டும் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது விடயம், அதாவது ஜும்ஆ ஓதும்போது பயான் பண்ணும்போது அந்த இமாம் கையில் ஒரு தடியை வைத்திருப்பதா இல்லையா?
சமீபத்தில் ஒருவர் வந்தார், ஒரு ஊரிலிருந்து, திஹாரியிலிருந்து வந்து கேள்வி கேட்டார், இந்த இமாம் தடி வைப்பது என்ன என்று. நான் சொன்னேன் சுன்னத் என்று. அவர் சொன்னார், நானும் பல நாடுகளில் வேலை செய்திருக்கின்றேன், சவுதி அரேபியா, குவைத்து, கட்டார், எல்லா பள்ளிகளுக்கும் போயிருக்கின்றேன். ஒவ்வொரு பள்ளிகளிலும் இமாம் கையில் வைத்துக் கொண்டுதான் ஓதுகின்றார். ஆனால் எங்களுடைய ஊரில் மட்டும்தான் புதிதாக சில உலமாக்கள் இந்த தடி வைப்பது சுன்னத்தில் என்று கூறுகிறார்கள். அதுதான் நான் உங்களிடத்தில் வந்தேன், இதை விளங்கிக் கொள்வதற்கென்றார். முழு உலகத்தை நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு அமைப்பு, ஷியாக்களை கூட எடுங்கள், கையில் ஒரு தடி இருக்கும். என்ன காரணம்? சஹீஹான ஹதீஸ். இவர்கள் வந்து சொல்லுகின்றார்கள் தடி எடுக்க தேவையில்லை என்று. இது சம்பந்தமாக நாம் விபரமாக பார்க்க வேண்டி இருக்கிறது. எனவே நான் சொன்னேன், இந்த 1 மணி 30 நிமிட நேரத்தில் இந்த 15 விடயங்களையும் விளக்கப்படுத்த முடியாது. ஒரு மசாலா தான் விளக்கப்படுத்தியிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ந்து நடத்தக்கூடிய இந்த தர்பியாக்களில் இந்த தலைப்பில் நாங்கள் தொடர்ந்து இந்த 15 விடயங்களையும் தெளிவாக விளக்கப்படுத்துவோம். விளக்கப்படுத்தியதற்கு பிறகு நாங்கள் இதை அந்த 15 மசாலாக்களை எடுத்து ஒரு சிறிய நூல், புத்தக வடிவில் நாங்கள் இதை வெளியிட வேண்டும். எல்லா மக்களுக்கும் இது சென்றடைவதற்காக வேண்டி. சத்தியத்தை சொல்பவர்கள் யார், சத்தியத்தை மறுப்பவர்கள் யார் என்பதை மக்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் அல்லாஹ்வுக்காக இதை சொல்லுகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவோம். அவர்கள் நடந்த பிரகாரம் முடியுமானவரை நடப்போம். அவர்கள் செய்த அமல்களை நாங்கள் செய்வோம். எனவே இந்த 15 விடயங்களும் மார்க்கத்தில் உள்ளது. இதை விளங்கப்படுத்துவது எங்களுடைய கடமை. இரண்டாவது, இந்த அசா, கையில் தடி வைப்பது. இதை பாருங்கள். ஹக்கம் என்று ஒரு மனிதர், ஒரு சஹாபி, அவர் கூறுகின்றார், வஃபத்து இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் வெகு தூரத்திலிருந்து மதீனாவுக்கு வந்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில். ஃபகுல்னா யா ரசூலல்லாஹ் ஜுர்னாக், சொன்னோம், நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம் வெகு தூரத்தில் இருந்து. ஃபதுல்லாஹ் லனா பிகைர், எங்களுக்கு துஆ செய்யுங்கள் என்றார்கள். ஃபஅமர லனா பிஷைஇன் மினத் தம்ர், அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைத்து, விருந்தாளிகள் வந்திருக்கின்றார்கள், கொஞ்சம் ஈத்தம்பழம் கொண்டு கொடுங்கள் சாப்பிடுவதற்கு என்று கட்டளையிட்டார்கள். ஃபஅகம்னா பிஹா அய்யாமன், மதீனாவில் பல நாட்கள் நாங்கள் தங்கியிருந்தோம். ஷஹித்னா ஃபீஹா அல் ஜும்அத மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அந்த நாட்கள் தங்கி இருக்கும் போது ஒரு வெள்ளிக்கிழமை வந்து விட்டது. ஜும்மாவில் அல்லாஹ்வுடைய தூதரோடு கலந்து கொண்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஜும்மா நடத்தினார்கள். ஃபகாம முத்தவக்கிஅன் அலா அஸா அவ் கௌஸ், அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரில் ஒரு தடி அல்லது வில்லு அதை எடுத்து, இது அந்த அறிவிக்கக்கூடிய ராவிக்கு ஞாபகம் இல்லை, தடி என்று சொன்னார்களா வில்லு என்று சொன்னார்களா, ஏதோ ஒன்றை எடுத்து அதன் மீது அல்லாஹ்வுடைய தூதர் கையை இப்படி ஊண்டி கொண்டு ஹுத்பா ஓதினார்கள். ஃபஹமிதல்லாஹ வ அஸ்னா அலை, ஊண்டி கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்து அவனை வாழ்த்தி ஹுத்பா ஓதுவதை நாங்கள் கண்டோம் என்று கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸ் அபு தாவூத், பைஹகி, அஹ்மத், ஹாக்கிம், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் வந்திருக்கின்றது. இது பெரிய ஒரு ஆச்சரியம். இந்த 15 கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கின்றார்களே, உலமாக்கள், இவர்களுடைய தலைவர் ஒருவர் இருக்கின்றார். அவர் வஃபாத்தாகி விட்டார். நான் அவரை குறை சொல்ல வரவில்லை, அவர் வஃபாத்தாகி விட்டார். நாசருதீன் அல்பானி ஜோர்தானில் இருந்து வஃபாத்தாகி விட்டார். அவரைத்தான் இவர்கள் அதிகமாக பின்பற்றுகின்றார்கள் இந்த கூட்டம். பெரிய ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இவர்கள் சொல்லுகின்றார்கள் ஹுத்பா ஓதும் போது கையில் தடி எடுக்கக்கூடாது என்று. ஆனால் இவர்களுடைய தலைவர் அல்பானி கூறுகின்றார் எடுக்க வேண்டும் என்று. எப்படி முரண்பாடு என்று பாருங்கள். அல்பானி கூறுகின்றார், இந்த ஹதீஸை எழுதிவிட்டு அவருடைய நூலில் இர்வா என்று ஒரு நூல் இருக்கிறது, அதில் இந்த ஹதீஸை அல்பானி கொண்டு வந்துவிட்டு கூறுகின்றார், குல்து வஹாதா இஸ்னாதுன் ஹசனுன், இந்த அறிவிப்பாளர் பட்டியல் ஹசன் என்ற தரத்தில் இருக்கிறது. லா யன்சிலுல் ஹதீஸ் அன் ருத்துபத்தில் ஹசன், ஹசன் என்ற தரத்தை விட்டும் இந்த ஹதீஸ் கீழே இறங்காது. ஏன்? லா சியமா வலஹு ஷாஹிதான், இதற்கு இன்னும் 2 வழிகள் இருக்கின்றன என்று கூறுகின்றார். 3ஆம் பாகம் 78ஆம் பக்கத்தில். இது அல்பானியுடைய கூற்று. எனவே ஹதீஸை சஹீஹ் என்று கூறுகின்றார். இந்த நவீன காலத்தில் தோன்றிய ஹதீஸ் கலை அறிஞர்கள் இப்னு பாஸ், இதே போன்று உசைமீன், சக்காஃப்
போன்றவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் மௌத்து, அதில் அல்பானியும் ஒன்று, மௌத்தாகிவிட்டார். எனவே ஹதீஸில் வருகின்றது, மௌத்தானவர்களை பற்றி நீங்கள் எதையும் சொல்லி உயிரோடு உள்ளவர்களுக்கு நோவினை செய்யாதீர்கள் என்று. எனவே அவருடைய பிழையை இங்கு நான் சொல்வதற்கு எதுக்கும் தயாரில்லை. இந்த ஹதீஸை சஹீஹ் என்று அவர் ஹசன் என்று சொல்லியிருக்கின்றார், அவ்வளவுதான். அவரை பின்பற்றுகின்றவர்கள் அவருக்கு முரணான கருத்தை வெளியிட்டுக் கொண்டு தடி எடுக்கக்கூடாது என்று கூறுகிறார். இதுதான் பெரிய ஒரு ஆச்சரியம். கேட்டால் வெளியில் சொல்லுவார்கள், எப்படி என்றால், நாங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகின்றோம், அதனால் அல்பானியை கூட நாங்கள் இதில் பின்பற்றுவதில்லை என்று சும்மா சொல்லுவார்கள். அப்படி இந்த அல்பானியை பின்பற்றுவதில்லை, குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதால் இந்த ஹதீஸ் ஹசன் என்ற தரத்தில் இருக்கின்றது. பாருங்கள், பின்னால் ஒருவர் என்ன சொல்லுகின்றார். அப்துல்லா அல் பஸ்ஸாம் என்று ஒரு நவீன கால அறிஞர், மிகவும் தேர்ச்சி பெற்றவர். அவர் ஒரு கிதாபில் இருக்கின்றார், ஒரு 4 பாகம், தௌதீஹுல் அஹ்காம் என்று ஒரு நூல். அந்த நூலில் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து கூறுகின்றார், அல் ஹக்கம் என்பவர் அறிவிக்கின்றார், ஷஹீத்னா அல் ஜும்அத மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜும்மாவிலே கலந்து கொண்டோம். ஃபகாம முத்தவக்கிஅன் அலா அஸா அவ் கௌஸின், அவர்கள் ஒரு தடி அல்லது வில்லிலே கையை ஊண்டிக் கொண்டு இருந்தார்கள் என்று கூறிவிட்டு இந்த ஹதீஸை இவர் சொல்லுகின்றார், ஆய்வு செய்து, வ இஸ்னாதுஹு ஹசன், இந்த அறிவிப்பாளர் பட்டியல் சரியானது, இந்த ஹதீஸ் ஹசன் என்ற தரத்தில் இருக்கிறது. சரி, இவர்கள் ஏன் இதை அமல் செய்யக்கூடாது என்று கூறுகிறார்கள் என்றால், இந்த அறிவிப்பாளர் பட்டியலில் ஒரு ராவி அறிவிப்பாளர் இருக்கின்றார், அவருடைய பெயர் ஷிஹாப். இவருடைய விஷயத்தில் ஹதீஸ்களை அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து மோதல். ஒருவர் இவரை பலகீனம் என்று கூறுகின்றார், ஒருவர் இவர் நம்பகமானவர் என்று கூறுகிறார். இதை வைத்து இவர்கள் உடனே இந்த ஹதீஸ் லைவ் என்று சொல்லிவிட்டார்கள், அதனால் அமல் செய்யக்கூடாது என்று. ஹதீஸ் கலையில் அந்த சட்டம் அல்ல, இதை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். ஹதீஸ் கலையில் ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறார், அவரை 2 பேர்கள் நல்லவர்கள் என்று கூறுகிறார்கள், நம்பகமானவர்கள். இன்னும் 2 பேர் பலவீனமானவர்கள் என்று கூறுகிறார்கள். என்ன செய்வது இப்போது என்றால், ஹதீஸ் கலையில் ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த அறிவிப்பாளரை பலவீனம் என்று சொன்னார்களே, இவர்கள் சரியான ஆதாரத்தை முன்வைக்க வேண்டும், சான்று. என்னத்துக்கு இவர்கள் லைவ் என்று கூறுகிறீர்கள்? சரியான ஆதாரத்தை முன்வைத்தால் ஹதீஸ் லைவ், இவருடைய பூட்டி எடுக்க முடியாது. ஆனால் அவர்கள் சரியான ஆதாரம் முன்வைக்கவில்லை, வெறுமனே லைவ் என்று கூறுகிறார்கள் என்றால், இவர் நம்பகமானவர் என்று சொன்னவருடைய கூற்றை எடுத்து ஹதீஸின்படி அமல் செய்ய வேண்டும். இதன் அடிப்படையில் இந்த ஷிஹாப் என்பவரை சிலர் பலவீனம் என்று கூறுகிறார்கள், ஆனால் சரியான காரணம் முன்வைக்கப்படவில்லை. எனவே பஸ்ஸாம் என்ற இந்த அறிஞர் கூறுகின்றார், அல் அக்ஸர் வஸ்ஸகூஹு, இந்த ஷிஹாப் என்பவரை அதிகமான ஹதீஸ்களை அறிஞர்கள் நம்பகமானவர் என்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வகத் ஹஸ்ஸன ஹதீஸஹு இப்னு சக்கன், இப்னு சக்கன் என்ற ஹதீஸ்களை அறிஞர் இந்த ஹதீஸை ஹசன் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, வஹஸ்ஸனஹு அல் ஹாஃபில் இப்னு ஹஜரும் இந்த ஹதீஸை ஹசன் என்று கூறுகிறார். இதற்கு பிறகு இந்த ஹதீஸை கொண்டு அமல் செய்கின்ற விஷயத்தில் கடுகளவும் சந்தேகம் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்பானி சஹி என்று கூறுகிறார், இப்னு சக்கன் சரி என்று கூறுகின்றார், இதே போன்று பஸ்ஸாம் சரி என்று கூறுகிறார். ஹதீஸ் கலையிலே தேர்ச்சி பெற்ற இப்னு ஹஜர் சஹி என்று ஹசன் என்று கூறுகிறார். இதற்கு பிறகு என்ன சந்தேகம்? 2ஆம் பாகம் 364வது பக்கத்தை எடுத்து பாருங்கள், தௌதீஹுல் அஹ்காம் என்ற நூலில் இன்னொரு ஆதாரம் இருக்கின்றது. அல்லாமா ஷவுகானி என்று ஒருவர், இவர் ஆரம்பத்தில் ஷியா மதுஹபில் இருந்து ஷியாக்களுடைய கொள்கை பிழை என்று உதறி தள்ளிவிட்டு, குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம், யாரையும் பின்பற்றக்கூடாது என்ற தக்லீதுடைய மாலையை கழுத்திலிருந்து களைந்து எறிந்து விட்டு குர்ஆன் ஹதீஸ் என்று வந்தவர் இப்னு ஹஜர், இந்த அல்லாமா ஷவுகானி. இவர் பல நூல்கள் எழுதியிருக்கின்றார். அவரும் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார். 3ஆம் பாகம் 330 நைலுல் அவுத்தார் கொண்டு வந்து இந்த ஹதீஸை பற்றி என்ன கூறுகிறார் பாருங்கள்.
வகால இப்னுல் முபாரக் சிகத்துன். இந்த அறிவிப்பில் ஷிஹாப் என்று ஒருவர் இருக்கிறார், இவர் நம்பகமானவர் என்று இப்னுல் முபாரக் கூறுகின்றார். இதே போன்று வகால அஹ்மத் யஹ்யா இப்னு முஈன் லா பஅஸ பிஹி. இமாம் அஹ்மதும் இப்னு முஈனும் கூறுகின்றார்கள், இந்த ஷிஹாப் என்பவர் மோசமானவர் அல்ல, பரவாயில்லை, எடுக்கலாம் என்று கூறுகிறார்கள். காலல் ஹாஃபில் இப்னு ஹஜர் கூறுகின்றார், அல் அக்ஸர் வத்தகூஹு. அதிகமான ஹதீஸ்கலை அறிஞர்கள் இவரை சிகா, நம்பகமானவர் என்று கூறுகிறார்கள் என்று கூறுகின்றார். எத்தனை ஆதாரம் பார்த்தீங்களா? அல்பானி, பஸ்ஸாம், ஹாஃபிஸ் இப்னு ஹஜர், அதே போன்று நைலுல் அவுத்தார் அல்லாமா ஷவுகானி. கடுகளோ இந்த ஹதீஸில் சந்தேகம் இல்லை. உங்களுக்கு முடியுமானால் இந்த கிதாபுகளை எடுத்து நீங்கள் உலமாக்களை பிடித்து பாருங்கள், இப்படி இருக்கின்றதா இல்லையா என்று. இதே போன்ற அல்பானி இன்னொரு ஆதாரத்தை கொண்டு வருகிறார். இப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்தது. உஅதிய கௌசன் அவ் அஸா ஃபத்தக அலைஹி ஃபஹமிதல்லாஹ வ அஸ்னா அலைஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஈட்டி, இந்த ஒரு வில்லு அல்லது ஒரு தடி கொடுக்கப்பட்டது. அதிலே அவர்கள் சாய்ந்து ஊண்டி கொண்டார்கள், கையை இப்படி ஊண்டி கொண்டு உபதேசம் செய்தார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள், அவனை வாழ்த்தினார்கள். இந்த ஹதீஸை இமாம் அஹ்மத் ரிவாயத்து செய்திருக்கிறார். இதை நீங்கள் புலூகுல் அமானி என்ற கிரந்தத்தில் பார்க்கலாம். அவர் கூறுகின்றார், இப்னு அல்லான் சனதுஹு சஹீஹுன். இந்த சனத் அறிவிப்பாளர் சஹீஹானது என்று கூறுகிறார். எவ்வளவு ஆதாரங்கள் இருக்கின்றன பாருங்கள். இவர்கள் இவைகளாம் பார்த்தார்களா? அல்லாஹு ஆலம். இதே போன்ற அல்பானி இன்னொரு ஆதாரத்தை கொண்டு வருகின்றார். மூன்றாவதாக அனில் பரா இப்னு ஆசிப் அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூவில யௌமல் ஈத் கௌசன் ஃபஹதப அலைஹி. ஒரு பெருநாள் தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்கு பிறகு பயான் செய்தார்கள். அப்போது அவர்களுக்கு ஒரு இந்த வில்லு கொடுக்கப்பட்டது. அதிலே அவர்கள் ஊண்டிக் கொண்டு குத்துபா செய்தார்கள். இது அபூ தாவூதில் 1145வது எண்ணில் பதியப்பட்டிருக்கின்றது. அல்பானி கூறுகின்றார், இது ஹசன் என்ற தரத்தில் இருக்கிறது. இப்ப பாருங்க, எத்தனை ஆதாரம் முன்வைக்கப்பட்டது. கடுகளவும் இதற்கு பிறகு சந்தேகம் வருமா? வராது. தெளிவான விடயம். எனவே முகத்தில் கையை தடவ வேண்டும் என்பது மார்க்கம். துஆவுக்கு பிறகு ஹுத்பா செய்யக்கூடியவர்கள் கையில் தடியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நபி வழி. ஹதீஸ்கள் ஹசன் என்ற தரத்தில் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான், இதில் எந்த சந்தேகம் இல்லை. மூன்றாவது தலைப்பு சலாத்து தஸ்பீஹ். சலாத்து தஸ்பீஹ் என்ற தொழுகை இருக்கின்றது. அதை இந்த புதிதாக தோண்டியவர்கள் பித்அத் என்று கூறுகின்றார்கள். தொழ முடியாது. அந்த தலையங்கத்தை குறிப்பாக விளக்க வேண்டும் என்று நான் கொண்டு வந்தேன். அது நீண்ட ஒரு ஆய்வு, 1 மணி நேரம் அதற்கு பிடிக்கும். அதை தெளிவாக ஒன்றாக நாம் அதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் தஸ்பீஹ் தொழுகை தொழக்கூடாது என்ற விஷயத்தில் மிகவும் கடுமையாக நிற்கின்றார்கள். எனவே தெளிவாக அதை விளக்க வேண்டும். எனவே அதை இப்போது விளக்குவதற்கு நேரம் இல்லை, 10 நிமிடம் தான் இருக்கின்றது. அதனால் இன்ஷா அல்லாஹ் அடுத்து எங்களுடைய வரக்கூடிய இதுகளிலே அந்த தஸ்பீஹ் தொழுகை நாங்கள் கட்டாயம் ஆரம்பத்தில் அதை எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த ஒரு சிறிய தலையங்கம் இருக்கின்றது. மக்ரிப் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் என்று 7 முறை சொல்வது. யா அல்லாஹ், என்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து அருள். இதை அமல் செய்ய முடியாது, இது பித்அத் என்று கூறுகின்றார்கள். இது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய விவரத்தை பாருங்கள். முஸ்லிம் இப்னு அல் ஹாரிஸ் என்ற சஹாபி அறிவிக்கின்றார்கள், அன்னஹு அஸர்ர இலை. ஒரு நாள் முஸ்லிம் இப்னு ஹாரிஸை அழைத்து அவருடைய காதுக்குள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இரகசியமாக. ஃபகால்
இதன் சரஃப்த மின் சலாத்தில் மக்ரிப், நீ மக்ரிபு தொழுகை தொழுது முடிந்து விட்டால் ஃபகுல் அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் சபஅ மர்ராத், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் என்று 7 முறை சொல்லு. ஃபஇன்னக இதா குல்த தாலிக், நீ இப்படி மக்ரிபுக்கு பிறகு இப்படி 7 முறை சொல்லி சும்ம முத்த, நீ வஃபாத்தாகிவிட்டால் குத்திபலக ஜிவாருன் மின்ஹா, உனக்கு நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு எழுதப்படும் என்றார்கள். வ இதா சல்லைத சுபஹ், நீ ஃபஜ்ர் தொழுகையை தொழுதுவிட்டு ஃபகுல் கதாலிக், இதே போன்று நீ சொல்லு 7 முறை. ஃபஇன்னக இதா முத்த மின் யௌமி, ஃபஜ்ருக்கு பிறகு நீ மக்ரிபு கடையில் வஃபாத்தாகி விட்டால் குத்திபலக ஜிவாருன் மின்ஹா, உனக்கு பாதுகாப்பு எழுதப்படும் என்றார்கள். இந்த ஹதீஸை பற்றி அல் அத்கார் என்ற நூலில் இமாம் நவவி இதை பதிவு செய்திருக்கிறார்கள் 103ஆம் பக்கத்தில். இந்த ஹதீஸை இப்னு மாஜா, இப்னு சுன்னி, நசாயி இவைகளிலே பார்க்கலாம். இந்த ஹதீஸை ஆய்வு செய்த அவர் கூறுகின்றார்கள், ரிஜாலுஹு சிகாத்துன், இதில் இருக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் அனைவரும் நம்பகமானவர்கள். வகத் ஹஸ்ஸன அல் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் ஹதீஸ லி ஷவாஹிதிஹி, இமாம் இப்னு ஹஜர் இந்த ஹதீஸை ஹசன் என்ற தரத்தில் இருக்கிறது என்று கூறுகிறார். ஏனென்றால் இதற்கு இன்னும் பல பக்க பலங்கள் இருக்கின்றன. இவைகளை ஆய்வு செய்து அவர்கள் கூறுகின்றார்கள் இது ஹசன் என்று. எனவே மிகவும் விசேஷமான ஒரு துஆ இது. அவர்கள் இவர்கள் கூறுகிறார்கள் என்று நாங்கள் இதை விட வேண்டிய அவசியமில்லை. ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. ஹசன் சஹீஹ் என்ற பெயர்கள் எல்லாம் பின்னால் தோன்றியது, இமாம்கள் வைத்த பெயர்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில் இப்படி அல்ல. கால நபி ஸல், அவ்வளவுதான். மஷ்ஹூரு, சஹீஹு, முஸ்தபீது, முத்தவாத்திர் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இது பிறகு வந்த இமாம்கள் அப்படி தொகுத்தது. எனவே ஹசன் என்றவுடன் யாரும் நினைக்க கூடாது இது சஹீஹ் இல்ல என்று. அப்படி இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான். ஆனா பெயர்கள் வித்தியாசம், அவ்வளவுதான். அந்த ஹதீஸ்களுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். எனவே இதுவும் சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸை கொண்டு நாங்கள் அமல் செய்ய வேண்டும். இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றன. இந்த இடத்தில் ஒரே ஒரு விடயத்தை லேசாக ஞாபகம் ஊட்டுகின்றேன். சஹீஹுல் புகாரி, முஸ்லிமில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை இவர்கள் நிராகரிக்கின்றார்கள். அதுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த விஷயம். மார்க்கம் இருக்கிறது, இது அறிவுக்கு அப்பாற்பட்டது. சில விடயங்கள் இருக்கின்றன எங்களுடைய சிந்தனையை கொண்டு விளங்கிக் கொள்ள முடியாது. அல்லாஹ் சொல்லுகின்றா நாங்கள் நம்ப வேண்டியதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் நம்ப வேண்டும். எங்களுடைய அறிவை பயன்படுத்தக்கூடாது. அறிவை பயன்படுத்தினால் அதிகமான சட்டதிட்டங்களை நிராகரிக்க வேண்டி வரும். உதாரணத்துக்கு நான் சொல்லுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்காவிலே ஒரு கல் இருந்தது, ஒரு கல்லு. நான் அந்த வழியால் நடந்து சென்றால் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று அந்த கல் எனக்கு சலாம் சொல்லும். அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். அந்த கல்லை எனக்கு இப்போதும் தெரியும், போனால் பார்க்க முடியும் என்பார்கள். ஒருமுறை ஒரு தோட்டத்துக்கு செல்லும் போது ஒரு ஒட்டகம் கண்ணீர் விட்டு அழுகின்றது. முறைப்பாடு, கிட்டே போய் என்ன என்று கேட்டார்கள். அது அதனுடைய பாசையில் சொன்னது, என்னுடைய எஜமான் எனக்கு அநியாயம் செய்கிறார், என்னுடைய சக்திக்கு மேற்பட்ட பாரங்களை சுமத்துகின்றார், உணவு தருவதில்லை, உடனே அவரை வர சொல்லுங்கள் என்று கூறி சொல்லி அவரை எடுத்து, ஏன் நீ இப்படி செய்கின்றாய், முறைப்பாடு வைக்கிறது என்றார்கள். எனவே அறிவை கொண்டு சிந்தித்தால் கல்லு சலாம் சொல்லுமா, ஒட்டகம் கதைக்குமா என்றெல்லாம் நாங்கள் நினைத்தால் அந்த ஹதீஸ்களை தள்ள வேண்டி வரும். இஸ்லாம் என்பது வஹியை கொண்டு வந்தது, அது நிரூபிக்கப்பட்டால் நம்ப வேண்டும். இந்த அடிப்படையில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்படி சொன்னது உண்மை. நான் இன்று என்னுடைய 100 மனைவிமார்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு 100 பிள்ளைகள் கிடைத்தால் அனைத்து பிள்ளைகளையும் அல்லாஹ்வுடைய பாதையில் போராட வைப்பேன் என்றார்கள். இன்ஷா அல்லாஹ் சொல்லவில்லை, குழந்தை கிடைக்கவில்லை. ஒரே ஒரு குழந்தை கிடைத்தது, அதுவும் குறை மாச பிள்ளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்ததற்கு பிறகு சொன்னார்கள், சகோதரர் சுலைமான் இன்ஷா அல்லாஹ் சொல்லி இருந்தால்
குழந்தைகள் கிடைத்திருக்கும். இந்த ஹதீஸை புதிதாக தோன்றிய அறிஞர்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகின்றார்கள். அதற்கு அவர்கள் பல காரணங்களை முன்வைக்கிறார்கள். எந்த காரணத்தையும் ஒரு முஸ்லீம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது புகாரி முஸ்லிமில் வந்த ஹதீஸ். இவர்கள் அறிவை பயன்படுத்துகின்றார்கள். அறிவை பயன்படுத்தினால் அது சஹீஹ் இல்லாத போன்றுதான் விளங்கும். ஒருவர் இப்படி நினைத்திருக்கலாம். எப்படி? சுலைமான் நபி 100 மனைவியோடு தொடர்பு கொள்வேன் என்று சொன்னார்கள். அது எப்படி சாத்தியமாகும் என்று தன்னில் சுலைமான் நபியை கியாஸ் பண்ண இடம்பாடு இருக்கின்றது. தனக்கு ஒரு மனைவி இருக்கும். எனவே சுலைமான் நபி எப்படி 100 மனைவியோடு தொடர்பு கொள்வார்கள் என்று இவர் சிந்தித்திருக்கலாம். ஆனால் இது பிழை. நபிமாருடைய சக்திக்கும் எங்களுடைய சக்திக்கும் வித்தியாசம். நீங்கள் பாருங்கள், அந்த காலத்தில் உள்ளவர்கள் எப்படி சக்தி வாய்ந்தவர்கள். பெரும் மலைகளை குடைந்து வீடு கட்டியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை மனைவிகள்? 10க்கு மேல். ஒரே நாளிலே அனைத்து மனைவிமாருடன் தொடர்பு கொண்டு விட்டு ஒரே இதில் குளிப்பார்கள். இன்றைக்கு உள்ள ஆண்களுக்கு முடியுமா? இல்லை. காலம் மாறிவிட்டது. 1400 வருடங்களுக்கு முன்பு 10-12 மனைவிமாரோடு தொடர்பு கொண்டிருக்கின்றால் ஒரே இரவிலே அல்லாஹ்வுடைய தூதர். அப்படி என்றால் சுலைமான் நபிக்கு ஏன் முடியாது? அந்த காலத்தில் எப்படிப்பட்டவர்கள்? எனவே தன்னிலே நபிமார்களை கியாஸ் பண்ண கூடாது. தனக்கு முடியவில்லை, அது இரண்டாவது விஷயம். ஆனால் நபிமார்களுக்கும் இப்படி என்று நினைக்க கூடாது. இப்படி அறிவை பயன்படுத்தி இந்த ஹதீஸ்களை தள்ளி இருக்கிறார்கள். இது சஹீஹான ஹதீஸ். இவருடைய வலையிலே விழுந்து விடாதீர்கள், நம்பாதீர்கள். சஹீஹான ஹதீஸிலே வந்தால் அதை ஒரு முஸ்லிம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய உதவியினால் முடியுமான வரை நாங்கள் வானத்திலிருந்து இறக்கப்பட்ட இந்த சத்தியத்தை எவ்வித கலப்படமும் இல்லாமல் தூய வடிவில் மக்களுக்கு முன்வைக்கின்றோம். இதை கேட்பவர்கள், இந்த FM அலை ஊடாக கேட்கக்கூடியவர்கள், நீங்கள் இதை நன்றாக ஆய்வு செய்யுங்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த அமைப்பு சத்தியத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் யாரையும் விமர்சிப்பதும் இல்லை, குறை கூறுவதும் இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லுகின்றோம், சத்தியத்தின்பால் அழைக்கின்றோம். இதிலே வந்து சேர்ந்தால் சுவர்க்கம் செல்லலாம் என்று கூறுகின்றோம். நீங்களும் இதை கேட்கக்கூடியவர்கள், வந்திருப்பவர்கள், இந்த ஒலி ரேடியோக்கள் கேட்கக்கூடியவர்கள், நாங்கள் சொல்லக்கூடிய இந்த மசாலாக்களை நீங்கள் நல்ல முறையில் ஆய்வு செய்து இந்த சத்திய மார்க்கத்தில் இந்த கூட்டத்தில் நீங்களும் இணைந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். எங்களுடைய பதிவு நாடாக்களை கேளுங்கள், எங்களுடைய பிரசுரங்கள், எங்களுடைய வெளியீடுகளை நீங்கள் படித்து பாருங்கள். இதில் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான எந்த ஒரு கருத்தை நாங்கள் முன்வைப்பதில்லை. அப்படியே நாங்கள் மனிதர்கள் என்ற வகையில் ஏதாவது பிழைகள் நாங்கள் செய்திருந்தால், அதில் விட்டிருந்தால் நீங்கள் தெளிவாக சுட்டி காட்டுங்கள், நாங்கள் திருத்திக் கொள்வோம். எனவே இதில் இந்த 15 விடயங்களில் ஒரு 3 விடயங்களை நாம் விளக்கியிருக்கின்றோம். அடுத்தது ஃபர்தாவுடைய விடயம், அது பிறகு வரும். இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய விடயங்களை இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எங்களுடைய அடுத்த தர்பியாக்கள் வழங்கப்படுத்துவோம். அல்லாஹு தஆலா இதை விளங்கி இதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு இன்னஹு அல் கஃபூருர் ரஹீம்.